திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் அமையப்பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளையிலே சித்தாந்த விளக்கம் வினா விடை ஆனந்தராசன் ஐயாவுடைய நூலை நாம் மேல்நிலை படிப்பாக படித்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வகுப்பு வரை நாம் 87 கேள்விகள் பார்த்திருந்தோம். இன்று 88வது கேள்வி முதல் நாம் துவங்குகின்றோம். கடந்த கேள்விகளிலே இறைவனுடைய இயல்புகளை பற்றி நாம் படித்து கொண்டு வந்திருந்தோம். இதில் 2 முக்கியமான பாடங்கள் நாம் படித்து முடித்து விட்டோம். மிக மிக முக்கியமான பாடங்கள். இறைவன் உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்கின்றான். இறைவன் உயிர்களுக்காக ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருக்கின்றான். இறைவன் உயிர்களுக்காக உருவமாகவும் உருவமாகவும் அருவமாகவும் இருந்து அருள் செய்கின்றான். இவ்வளோ வேலைகளை சிவபெருமான் உங்களுக்கும் எனக்காகவும் செய்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அதை தெரிந்த பிறகு இப்பொழுது சக்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து துவங்குவோம். 88வது கேள்வி. சற்று முன்னே இறைவன் தனது சக்தியினால் வடிவம் கொள்வன் என்று கூறினீர்கள். சக்தி பற்றி சில விளக்கங்கள் கேட்க வேண்டும். முதலில் சக்தி என்பது யாது? இது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி. சிவம் பெரிதா, சக்தி பெரிதா? சக்தினா இந்த மேல்மருவத்தூர்ல இருக்கிற ஓம் சக்தியை சொல்றீங்களா, இல்லை வேற பார்வதியை சொல்றீங்களா? இப்படி பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கும். இன்னும் ஒரு 2-3 கேள்விகளிலே அதை ஆசிரியர் நமக்கு தெளிவுபடுத்த போகிறார். பொதுவாக கூறும்போது சக்தி இக்கு போடலை, இத்து போட்டிருக்காங்க. தமிழ்ல நம்ம சக்தி என்றுதான் சொல்லுகின்றோம். சக்தி என்பது பொருளின் ஆற்றல் ஆகும். ஆற்றல் சக்தின்னு சொல்கிறோம்ல, சக்தி இருக்கணும், சக்தி இருந்தால் தான் இன்ஜின் இழுக்கும் அப்படிலாம் சொல்கிறோமே. குதிரை சக்தி, குதிரை திறன் 4 HP அப்படின்னு சொன்னாக்க 4 ஹார்ஸ் பவர் மோட்டார், 4 குதிரை திறன் கொண்டது அப்படிலாம் சொல்கிறது போல சக்தி என்றாலே ஆற்றல் என்று பெயர். எல்லா பொருள்களும் தத்தமக்கு என்று அமைந்த ஆற்றலை, சக்தியை உடையன. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆற்றல் என்பது உண்டு. உங்களுக்கு ஒரு ஆற்றல் உண்டு, எனக்கு ஒரு ஆற்றல் உண்டு, மற்றவருக்கு இன்னொரு ஆற்றல் உண்டு. எல்லோரும் பாடகர்கள் அல்ல, எல்லோரும் சைவ சித்தாந்த ஆசிரியர் அல்ல, எல்லோரும் வெயிட் தூக்க முடியாது, எல்லோரும் வேகமாக நடக்க முடியாது, எல்லோரும் கிரிக்கெட் விளையாட முடியாது. ஆக ஒருவருக்கும் இறைவன் தனித்தனியான திறமைகளையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார். சடமாகிய பொருளின் ஆற்றல் சட சக்தியாய் அறிவற்ற ஆற்றலாய் இருக்கும். மாயை பொருள் என்று சொல்லக்கூடிய சட பொருள்கள், பாச பொருள்கள், ஆணவம், கண்மம், மாயை, அதுவும் சட சக்தியாய் அறிவற்ற ஆற்றலாய் இருக்கும். அதுக்கு ஆற்றல் உண்டா என்றால் உண்டு. அதுக்கு அறிவு கிடையாது, ஆனால் ஆற்றல் உண்டு. இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அனைத்து மேல்நிலை மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். பாசம் என்று பதிக்கு ஆற்றல் உண்டு, அறிவு உண்டு. பசுக்களுக்கு அறிவு உண்டு, ஆற்றல் உண்டு. பாசத்திற்கு அறிவு அல்ல, ஆனால் ஆற்றல் உண்டு. அறிவில்லை தவிர மற்ற ஆற்றல் என்பது உண்டு. சித்தாகிய பொருளின் ஆற்றல் சிற்சக்தியாய் அறிவாற்றலாய் நிற்கும். சித்து பொருள்கள்னாக்க அறிவு பொருள்கள். சித்து பிளஸ் சக்தி, சித்து பொருளாக இருக்கின்றேன். பசு என்பது சித்து பொருள், இறைவன் சித்து பொருள். இந்த சித்து பொருளுக்கு சக்தியும் கூடி இருக்கிறது என்றால் சித் சக்தி என்று பெயர். இறைவனும் சித்து, உயிர்களும் சித்து என்பது நீ அறிந்தது. நம்ம எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும். இறைவனும் அறிவு பொருள், நாமும் அறிவு பொருள். என்ன அவர் முழு அறிவு, நம்ம அரகுர அறிவு. ஆகவே இறை பொருளும் உயிர் பொருள்களும் ஆகிய இரண்டும் சிற்சக்தியை, அறிவாற்றலை உடைய பொருள்கள். இது ரெண்டுக்குமே அறிவு இருக்கிறதுனால அறிவும் ஆற்றலும் உடைய பொருள்கள்னு நம்ம இனிமே சொல்லணும். இறைவனது சிற்சக்தி ஞானம் என்று வழங்கப்படும். இறைவனுக்கு இருக்கிற இந்த சித்து அண்டு சக்தி, அதாவது அறிவும் ஆற்றலும், இந்த ரெண்டும். இறைவனுக்கு இருக்கிற அறிவு முழு அறிவு, அவனுக்கு இருக்கிற ஆற்றல் முழு ஆற்றல், அவன் தன்வயத்தன். ஆக அதை நம்ம என்ன சொல்றோம்? ஞானம் என்று சொல்லுகின்றோம். இறைவன் சிவன் என்னும் பெயரினன் ஆதலின் அவனது சிற்சக்தி சிவ ஞானம் எனப்படும். சாதாரணமாக இந்த சித்தும் இருக்கு, சக்தியும் இருக்கு அப்படின்னா இதை ஞானம் என்று சொல்லலாம். அது இறைவன் சிவன் என்ற பெயரை கொண்டுள்ளதால் அவன் சிவனுடைய ஞானம். ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்கு, எனக்கும் ஞானம் இருக்கு. ஆக மற்ற உயிர்களுக்கும் ஞானம் இருக்கு. பாம்பு, பல்லி, கரையான், பூச்சி எல்லாத்துக்கும் ஞானம் இருக்கு.
இப்போ இந்த ஞானமும் இறைவனுக்கு இருக்கிற ஞானமும் ஒன்றா என்றால் அது வேறே. அதுக்கு பெயர் சிவனுடைய ஞானம் என்பதால் சிவஞானம் என்று பெயர். இறைவன் பதியாய் நிற்றலின் அவனது சிற்சக்தி பதி ஞானம் எனவும் கூறப்படும். சிவ ஞானம் என்று சொன்னாலும் பதி ஞானம் என்று சொன்னாலும் ஒண்ணுதான். எப்படி வேணாலும் சொல்லலாம். பதி ஒருவன், அவன் சிவன். இது சிவஞானம், இது சிவனுடைய ஞானம் அப்படின்னு சொன்னா பதியுடைய ஞானம்னு அர்த்தம். இது கைலை துரைசாமியோட ஞானம் அப்படின்னு சொன்னா எல்லா பசுக்களுடைய ஞானம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஒன்னொன்னு வேற வேற நிறைய பசுக்கள் இருக்கிறது. இது பசு ஞானம் அப்படின்னா அது எனக்குள்ள ஞானமா உங்களுக்குள்ள ஞானமான்னு நம்ம தனித்தனியா பிரித்து எடுக்க முடியாது. ஏன்னா அது பொது பெயர். பசுக்கள் அதாவது உயிர் கூட்டங்கள் எண்ணில் அடங்காதவை, எண்ணற்றவைன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இறைவன் என்பவன் ஒருவன், அவன் சிவன். அதனால சிவஞானம்னு சொன்னாலும் பதி ஞானம்னு சொன்னாலும் ரெண்டும் ஒரே பொருளைத்தான் குறிக்கிறது. அறிவினது இயல்பாவது பிறர் துன்பங்கண்டு இரக்கம் கொள்ளுதல். இரக்க கொள்ளுதல் இருக்கு, இரக்கம்னு ஒரு இம் சேர்த்துக்கங்க. இரக்கம் கொள்ளுதல். இப்போ நான் அறிவாளியா அப்படின்னா நீங்கள் உடனே ஆமான்னு சொல்லுவீங்க. ஏன்? ஐயா நிறைய படிச்சிருக்காரு, கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு, முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு, சைவ சித்தாந்தம்லாம் நடத்துகிறாரு, அப்புறம் அவருக்கு திருமுறைகள்லாம் தெரியும், பொருள் விளக்கமெல்லாம் தர்றாரு, அறக்கட்டளை நடத்துகிறாரு, அப்போ ரொம்ப அறிவாளி தான் அப்படின்னா முட்டை தான் போடணும். அதை வச்சு அறிவாளியா இல்லையான்னு நம்ம சொல்லக்கூடாது. அறிவினது இயல்பாவது பிறர் துன்பம் கண்டு இரக்கம் கொள்ளுதல். இன்னொரு உயிர் துன்பப்படுவதை பார்த்து அடடா இப்படி துன்பப்படுதே, அடடா இப்படி பஞ்சபுராணம் கூட தெரியாம இருக்குதே, அடடா இப்படி ஒரு திருமுறை கூட பாட தெரியாம இருக்குதே, அடடா இப்படி ஆட்டை வெட்டி சாப்பிடுதே, அடடா இப்படி கோழியை கதற 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 கழுத்தா இருக்குதே, அடடா இதுக்கு பதி பசு பாச ஞானம் தெரியலையே அப்படின்னு பிறர் துன்பத்தை கண்டு யார் இறங்குகிறானோ அவன் பள்ளிக்கூடத்திற்கே செல்லவில்லை, படிக்கவே இல்லை, கை நாட்டாக இருந்தாலும் அவன் அறிவாளி என்று பெயர். பட்டங்கள் பல குவித்திருந்து பிறர் துன்பம் கண்டு இறங்காதவன் எவனும் அறிவுள்ளவன் என்று அர்த்தம் இல்லை. இதான் டெஃபினேஷன் ஆசிரியர் கொடுத்திருக்கிறது. ஜீவ காருண்யம் என்று சொல்வார்கள். ஜீவன் மேல காருண்யம் இல்லாதவன் எவனுமே அறிவாளி இல்லை. படித்த பட்டங்கள் எல்லாம் வீண். அது சும்மா சர்டிஃபிகேட்டு, ஜாப் வாங்குறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே தவிர அவனுடைய உயிர், அந்த மனிதன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் வந்து கலெக்டராக இருந்தேன், ரிட்டையர் ஆகிட்டேன், இப்போ நான் என்ன சாதாரண மனிதன் தானே. முன்னாள் கலெக்டர் அப்படின்னா பழைய மாதிரி மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் சாதாரண மனிதன் ஆகிடுறேன். முன்னாள்னு ஆகிட்டாலே சாதாரண மனிதன். பவர் போயிடுது. சிஎம் சேரில் இருக்கும்போது ஒரு பவர் இருக்குது. முன்னாள் முதல்வர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பவர் கிடையாது. பவர் போன பிறகும் ஒருவன் அறிவாளி, ஒருவன் திறமைசாலின்னு எப்படி சொல்றோம்? பிறர் துன்பம் கண்டு இரக்கம் கொள்ளுதல். அதனாலதான் அறிவும் அருளும் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் சொல்லுவாங்க. ஒரு காயின், ஒரு நாணயத்திலே ஹெட் டெய்ல்னு சொல்றோம் இல்லையா, தலைப்பக்கம் வால் பக்கம் சொல்றோமே, அதுபோல இவர் அறிவாளி அப்படின்னு சொன்னா அந்த அறிவும் இருக்க வேண்டும், காருண்யம் என்று சொல்லக்கூடிய அந்த அருளும் இருக்க வேண்டும். அப்படி எவன் இருக்கிறான், இது ரெண்டும் ஒன்றா இருக்கக்கூடிய பொருள்கள். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு மனிதனுடைய இயல்பு. அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்பார் திருவள்ளுவர். பிறருடைய நோயை, நோயின்னா என்ன, கேன்சர், டயபெட்டிக்ஸ் அது கிடையாது, அது மட்டும் கிடையாது. நோயினா துன்பம். சின்ன துன்பம், கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா சின்ன நோய். கொஞ்சம் கோபமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பெரிய நோய். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம், கேன்சர் இருக்குது, அது இருக்குது, அதெல்லாம் விட பெரிய நோய். அதை விட பெரிய நோய் திரும்ப பிறக்க போகிறோம் அப்படிங்கிறது. பிறந்திருக்கோங்கிறதும் பிறக்க போகிறோங்கிறது தான் எல்லா நோய்களை விட பெரிய நோய். அதுக்கு மருத்துவம் இந்த திருமுறைகளிலும் சைவ சித்தாந்தத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அறிவினான் ஆகுவதுண்டோ, நீ என்ன அறிவாளின்னு சொல்லி வேஸ்ட்டு, தண்டம். உன்னுடைய அறிவு எப்போ பயனுள்ளது என்றால் பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. கையில அறக்கட்டளையில கூட்டு வழிபாடு திட்டத்துல காலையில எல்லாரும் கல்யாணம் நடக்கணும்னு பதிகம் பாடுறாங்க. கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழணும்னு பதிகம் பாடுறாங்க. அவங்களுக்காக பாடுறாங்களா? அவங்களுக்காக பாடலை, பிறருடைய துன்பத்திற்காக. அதுல படிக்கிறாங்க, மலேசியா நாட்டிலே இவருக்கு இது சரியாகணும், ஸ்காட்லாந்து நாட்டிலே இவருக்கு இது சரியாகணும், அமெரிக்காவில் இவங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும், இவர்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும்னு இங்கே கையில அறக்கட்டளையில் இருக்கிறவங்க படிக்கிறாங்க. இதுதான் உண்மையான அறிவு, இதுதான் உண்மையான ஞானம், இதுதான் அறிவு. இதை நடத்துகின்றவர்கள் எவ்வளோ படிச்சிருக்காங்க? நீங்கள் கிராஜுவேட்டா,
நீங்கள் முனைவராக அதெல்லாம் கேட்க வேண்டாம். பிறரின் துன்பம் கண்டு இறங்குதலே அறிவு அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றார். இறைவனது சக்தி பேரறிவு ஆதலின் இறைவன் பேரருள் உடையவனாக இருப்பன் என்பது சொல்லாமலே விளங்கும். இறைவனுக்கு பேரறிவு இருக்கிறது. சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம் தானே அவனுடைய. சிவபெருமான்னா யாரு? சத்து சித்து ஆனந்தம். சித்து என்றால் முழு அறிவு, 100% அறிவு. ஆனந்தம் என்றால் முழு ஆனந்தம். முழு அறிவையும் முழு ஆனந்தத்தையும் நிலையாக எவன் கொண்டிருக்கின்றானோ, நான் கொண்டிருந்தாலும் எனக்கு பெயர் சிவபெருமான்னு பேர். எனக்கு முழு அறிவு கிடையாது, முழு ஆனந்தமும் கிடையாது. அதனால நானும் நீங்களும் சிவபெருமான் கிடையாது. ஆக எது சிவனுக்கு இது ரெண்டும் இருக்கிறதுனால அவனுக்கு சக்தி, அந்த அவனது சக்தியை அருள் என்று பெயரிட்டு வழங்கினர் பெரியோர். ஏன் பராசக்திக்கு அருள் என்று பெயரிட்டார்கள்? அருள் சக்தி, அருளும் சக்தி. நமசிவாய சிவாய நமங்கிறதுல வ என்கின்ற எழுத்து அருள் சக்தியை குறிக்கும் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அது பெருமானுடைய அருளையே வடிவமாக கொண்டு பெருமானுடைய அருளையே தொழிலாக கொண்டு இயங்குவதால் அந்த அம்மையாருக்கு அருள் சக்தி என்று பெயர். திரு என்னும் அடைமொழி சேர்த்து திருவருள் என்றும் வழங்குவர் ஆயினர். அருள் வெறும் அருள்னு சொல்லாம என்னுடைய அருள்னா அருள், பெருமானுடைய அருள்ங்கிறதுனால அது திருவருள். என்னுடைய பாடல்னா முறை, பெருமானுடைய பாடல்ங்கிறதுனால திருமுறை. அப்படி மரியாதையுடன் அழைக்கிறதுனால இதுக்கு பெயர் திருவருள் என்று பெயர். ஆக இப்போ நம்ம பவானி தியாகராசன் ஐயாக்கிட்ட, ஐயா நிறைய கோயில் கட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், திருவருள் அப்படி சொல்லுவோம். அப்படின்னா என்ன சொல்றாங்க? திருனா மரியாதைக்குரியது, அருள்னா இறைவனுடைய அந்த என்ன சொல்றது, அவனுடைய இரக்கம், கருணை. இறைவனுடைய கருணையைத்தான் அருள்னு சொல்றோம். ஆக திருவருள் அப்படின்னு சொன்னாங்கன்னா இறைவனுடைய பெருங்கருணை அப்படின்னு ஐயா சொல்றாங்கன்னு அர்த்தம். 89வது கேள்வி. இறைவனை போல உயிர்களும் கருணை உடையன அன்றோ? அம்மா எப்போ பார்த்தாலும் சிவபெருமான் கருணை சிவபெருமான் கருணைன்னு சொல்றீங்க, உயிர்களுக்கு கருணை இல்லையா? இருக்குதானே? அங்கனம் இருக்க இறைவனது சிற்சக்தியை மட்டும் அருள் என்று வழங்குவது ஏன்? உயிர்களின் சிற்சக்தியையும் அருள் என்று ஏன் வழங்கவில்லை? இப்ப நான் இரக்கம் கொள்றேன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பசியோடு இருக்கிற ஒருத்தரை பார்த்தாக்க சாப்பாடு வாங்கி தர்றோம். அப்போ என்னுடைய மனைவியை நான் செய்யற இந்த செயலை அதையும் நீங்க திருவருள்னு சொல்லுவீங்களா? இல்லை ஒரு சின்ன திருவருள்னாவது சொல்லுவீங்களா அப்படின்னு மாணவர் கேட்கிறார். ஏன் அப்படி பேர் வைக்கலன்னு கேட்கிறார். உயிர்களாகிய நம்மிடத்தும் இரக்க உணர்வும் கருணை காட்டும் இயல்பும் இருக்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன் இச்சா ஞான கிரியா அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் இருக்கு, நமக்கும் இருக்கு. இச்சையும் ஞானமும் சிவபெருமானுக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. என்ன அவன்கிட்ட எல்லாம் அதிகமா இருக்கு, அபண்டன்ஸ்ல இருக்கு, நமக்கு எல்லாம் பற்றாக்குறையில இருக்கு. இப்போ சில ஊர்ல தண்ணி நிறைய இருக்கு, சில ஊர்ல குடிக்க கூட தண்ணி இல்லை. இந்தியாவில் அட்லீஸ்ட் இந்த காவிரி, தாமிரபரணி, கங்கை இந்த ஏரியாலையாவது தண்ணி இருக்கு. ஆப்பிரிக்காவில் சில நாடுகளில் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணியே கிடையாது. இதை விட அது வறண்டு போயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உயிர்களாகிய நம்மிடத்தும் இரக்க உணர்வு இருந்தாலும் இருக்குது, அது நான் இல்லைன்னு சொல்லலை, இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதுதான் இங்கே எண்ணுதற்கு உரியது. இறைவனுக்கும் கருணை இருக்கு, நமக்கும் கருணை இருக்குதானே அப்படின்னா ஒரே ஸ்கேல்ல பார்க்க முடியாது. அப்படி அதுதான் முதல் பாடத்துலேருந்து அதான் படிச்சுட்டு வரோம். இறைவனும் அனாதி, நானும் அனாதி. அப்போ நான் என்ன சிவபெருமானா? எனக்கு என்ன தன் வயத்தன் ஆகும்? ஒரு எலெக்ஷன் கார்டு, எலெக்ஷன் ஓட்டர் ஐடி அப்டேட் பண்ணணும்னா 10 பேரை கெஞ்ச வேண்டியது இருக்கு. சிவபெருமானுக்கு ஓட்டர் ஐடி தேவையில்லை, அவன் அப்படி பண்ணுவான். ஓட்டர் எல்லாமே அப்படி பண்ணிடுவான். ஆக அவனையும் நம்மளையும் கம்பேர் பண்ண முடியாது. என்ன அவனுக்கு அறிவு இருக்கு, நமக்கு அறிவு இருக்கு. அவனது முழு அறிவு, நம்மளது அரைகுறை அறிவு. அவனுக்கு ஆசை இருக்கு, நமக்கு ஆசை இருக்கு. அவனது முழு ஆசை, நமது அரைகுறை ஆசை. அவனுக்கும் ஆற்றல் இருக்கு, நமக்கும் ஆற்றல் இருக்கு. அவனது முழு ஆற்றல், நம்மளது குறைந்த ஆற்றல். அவனுக்கு இச்சா ஞானம், அவனுக்கு ஞானம் இருக்கு, நமக்கு ஞானம் இருக்கு. அவனோடது பெரு ஞானம், நம்மளது சின்ன ஞானம். அவனுடைய அறிவு பேரறிவு, நம்முடைய அறிவு சிற்றறிவு. அவனுக்கும் ஆனந்தம் இருக்கு, நமக்கும் ஆனந்தம் இருக்கு. அவனுடைய ஆனந்தம் பேரானந்தம், நம்முடைய ஆனந்தம் சீரானந்தம். நாம் எல்லாம் முக்குணங்களின் வசப்பட்டவர்கள். 3 குணங்கள். இப்படி இருக்கிற இடத்துல நீங்க டக்குன்னு பிராக்கெட்ல எழுதிக்கணும். என்னென்ன குணம்? ராஜசம், தாமசம், சாத்வீகம் அப்படின்னு நீங்க பிராக்கெட்ல எழுதிக்கணும். நோட்ஸ்ல எழுதிக்கணும். முக்குணங்கள் அப்படின்னு போட்டு எழுதிக்கணும். திரும்ப 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 பார்க்க
அப்போதான் நமக்கு எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் சொல்லுவாங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்பாங்க. எதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோமோ அதை தொடர்ந்து சிந்திக்கிறோமோ அது நம்ம ஆழ் மனதில் பதியும்னு சொல்லுவாங்க. இப்படி படிச்சுக்கிட்டே வந்தால் நம்ம தேர்வுக்குன்னு தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தூக்கத்தில் யார் எழுப்பி கேட்டாலும் நம்ம இதில் எல்லாம் தெளிவாக பதில் சொல்லலாம். எந்த மேடையில் யாராவது வேண்டுமென்றே உங்கள்கிட்ட ஒரு விதண்டாவாதத்துக்கு கேள்வி கேட்டாலும் நீங்கள் சரியான பதிலை சொல்லலாம். முக்குணங்களின் வசப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன முக்குணங்கள் அப்படின்னு யோசிக்கவே கூடாது. டக்குன்னு ஐயா சொல்லலைனாலும் நீங்கள் எழுதிக்கணும். ஐயா என்ன ஐயா, இன்னொரு 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்களும் ஐயா தான். அதனால ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நாம் எல்லாம் முக்குணங்களின் வசப்பட்டவர்கள். ராஜசம், தாமசம், சாத்வீகம். சாத்வீகம் முதலிய முக்குணங்கள் மாறி மாறி மேலோங்கும் போது அதற்கேற்ப நமது நிலையும் மாறியே வரும். சில நேரங்களில் சில பேர் கோபப்படுறோம். சாதாரண விஷயம், நம்ம கோபமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வீட்டில் கொண்டு வந்து காஃபி கொடுக்கும்போது கொஞ்சம் சும்மா வெளியில் ஊற்றிட்டாலே நமக்கு கோபம். பார்த்து வைக்கிறதில்ல, இது கூட பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் சில பேருக்கு அதிக கோபம் இருக்கு. உங்கள் அம்மாவும் அப்படி தான் பண்ணுவாங்க, நீங்கள் இப்படி தான் பண்ணுற. அம்மாவை சொல்லிட்டா பொண்ணுக்கு அது வரைக்கும் பேசாமல் நிற்பாங்க. தவறாக ஊற்றிருச்சு, அம்மாவும் கீழே ஊற்றுவாங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா பற்றி பேச உனக்கு ரைட்ஸ் கிடையாது. சட்டப்படி சட்டம் இந்தியன் பீனல் கோட் ஆக்ட் என்ன சொல்லுது தெரியுமா? பெண் வதை சட்டம்னு ஒன்று இருக்குது, செக்ஷன் 256. பிடிச்சி உள்ளே போட்டுருவோம். சரிங்கம்மா அப்படி சொல்லணும். இப்போ நாம் எல்லாம் இந்த முக்குணங்கள் இருக்கிறதுனால சில நேரம் நமக்கும் எல்லா குணமும் இருக்குது. நம்ம ஒன்லி சாத்வீகம்னு நினைக்காது, எல்லாருக்கும் எல்லா குணமும் இருக்குது. எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா குணங்களும் 3 குணங்களும் இருக்குது. ஒன்று கூட இருக்கும், ஒன்று குறைச்சிருக்கும். ஒன்று சில நேரத்தில் கூடியிருக்கும், சில நேரத்தில் குறைச்சிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் யார்கிட்டையாவது கேள்வி கேளுங்க, அவங்க என்ன பதில் சொன்னாலும் அது உருப்படாதுன்னு அர்த்தம். கருப்பு பையில் சாப்பிட்ருந்தாங்கன்னா, வெள்ளை பையில் சாப்பிட்ருந்தாங்கன்னா ஓகே. ஏன்? உள்ளே போயிருக்க சரக்கு அது போல் இருக்கும். இப்போ மாலை நேரத்தில் கிராமத்தில் இருக்கோம், பக்கத்தில் டாஸ்மாக் கடைகள் நிறைய இருக்குது. அந்த பக்கம் எப்படி யாராவது வந்தாங்கன்னா ஸ்மெல் இங்கே தெரியும் நமக்கு. 90% குடிச்சிட்டு தான் வருவாங்க. அதனால நம்ம இந்த ஒரு 8 மணி 9 மணிக்கு 10 மணிக்கு அப்புறம் யாராவது ஒருத்தன் வர்றான் அப்படின்னாலே நம்ம கேர்ஃபுல்லாக போக வேண்டியது இருக்குது. அவன் விழுந்துட்டாலும் நம்மளை தானே திட்டுவாங்க. அவன் தான் குடிகாரன், அவனுக்கு எங்கே போச்சு அறிவுன்னு கேட்பாங்க. அப்படி நாம் எல்லாம் முக்குணங்களின் வசப்பட்டதால், முக்குணங்கள் மாறக்கூடிய தன்மை உடையதால், ஒருத்தருக்கு ஒரே விஷயத்த அவர் நல்ல மூட்டில் இருக்கும்போது சொன்னால் அசிரிச்சுக்கிட்டு விட்டுறாரு. அதே விஷயம்தான் கோபமாக இருக்கும்போது சொன்னோன்னா ரொம்ப கோபப்பட்டுறாரு. சொன்னது நான் சொல்கிற ஆள் சேம், சொல்கிற விஷயம் சேம், வார்த்தைகள் சேம். ஆனால் அப்போ ஆமாம் ஆமான்னவர் இப்போ எப்படி நீ அது மாதிரி பேசலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்? அப்போ சாத்வீகம் கூட இருந்தது, இப்போ ஏதோ உள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ராஜசம் கூட இருக்குது. அவர் மாற்றி ரியாக்ட் பண்ணுறார். ஒரு ஆக்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் வருது. இரவலன் ஒருவன், பிச்சைக்காரன். இரவலன் ஒருவன் நம் வீட்டு வாசலில் வந்து வாடி நிற்பதைக் கண்டு அவன் மீது இரக்கமும் பரிவும் கொண்டு உதவி செய்து அனுப்புகிறோம். நம்மிடம் சத்துவ குணம் மிகுந்திருந்த நேரத்தில் அவன் வந்ததால் இரக்க உணர்ச்சியை அவன் நம்மிடத்தில் எழுப்ப முடிந்தது. அவனை பார்த்தவொன்னே நமக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது. எத்தனை முறை நமக்கு அது மாதிரி ஆயிருக்கு. அவங்க ஒருத்தர் யாரோ போறாரு, ஒருத்தர் வயதானவர் திருநீர் அணிஞ்சிருக்கிறாரு, தளர்ந்து நடையில போறாரு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் போல தோணும். சில பேர் பஸ்ஸுக்கு போகணும், பணம் தொலைஞ்சிருச்சு, ஒரு 100 ரூபாய் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டால் இவன் இதே மாதிரி காலையிலேருந்து 100 பேர்கிட்ட கேட்டு 100 ரூபாயாக வாங்கிக்கிட்டு இருப்பான். அதனால நம்ம இவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு சில பேர் கேட்குறவங்களுக்கு உதவி செய்யறதில்ல, கேட்காதவங்களுக்கு செய்யணும்னு தோணுது. ஏன்னா நம்ம புத்தியில் அப்போ ராஜசம் கூட இருக்கு, தாமசம் கூட இருக்கு, சாத்வீகம் கூட இருக்கு. அதனால மாறி மாறி முடிவெடுக்கிறோம். இவரிடம் எப்பொழுது போனாலும் உதவி கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு அவன் நம் வீட்டு வாசலில் அடிக்கடி நிற்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நம்முடைய இரக்க உணர்ச்சி என்ன ஆகும்? அது போன திசை தெரியாமல் நீங்கிவிட எரிச்சல் உணர்ச்சியை தலையெடுக்கும். ராசத குணம்தான் அப்பொழுது நம்மை ஆட்சி செய்யும். ஒரு நாள் இறக்கப்பட்டு வாங்க சாப்பிட்பாங்க, பசியோடு இருக்கிறீங்கன்னு கொடுத்தோம். அவர் தினமும் வர்றாரு அப்படின்னா 2வது நாள் கொடுப்போம், 3வது நாள் கொடுப்போம். அப்புறமா உனக்கு வேறு வேலை இல்லையா, பக்கத்தில் வீடு இல்லையா, அன்றைக்கி கொடுத்தேன், இதே பழக்கமாக போயிடுச்சு உனக்கு, உரிமையோடு இப்போ அடுத்த நாள் அவர் அம்மா மணி 8 ஆச்சு, இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலையா அப்படின்னாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கோபம் வருது இல்லை, சிவபெருமானுக்கு கோபம் வர.
எத்தனை தடவை திட்டியிருக்கோம் அவனுக்கு தெரியுமா? நாளைக்கு காலையில் கூட திட்டப்போம், நாளைக்கு மத்தியானம் திட்டும். எப்போவெல்லாம் நாம் செய்த தீவினைகள் நமக்கு வருதோ அப்போவெல்லாம் சிவபெருமானை திட்டப்போம். அப்படிலாம் கோச்சிக்கிட்டானா என்ன ஆகுறது? பிறந்திருக்கவே மாட்டான். போன பிறவியில் நம்ம மேலே கோபம் இருந்தது அவனுக்கு அப்படின்னா இந்த பிறவியை அவன் கொடுத்துருக்க மாட்டான். அதுதான் அவனுடைய கருணைக்கு நம்ம கருணைக்கு வித்தியாசம். ஆசிரியர் அதை தான் சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். நமது அறிவு பாசத்துக்கு உட்பட்டு நிலை மாறும் தன்மை உடையது. எனவே இரக்கம் அல்லது அருள் என்னும் பண்பு, இரக்கம் அல்லது அருள் என்னும் பண்பு நம்மிடத்தில் என்றும் ஒரு படித்தாய் இருப்பதில்லை. எப்போதும் கான்ஸ்டண்டா இருக்கும். எப்போ போனாலும் இவர் கருணை செய்வார் அப்படின்னு யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. நாங்களே இப்போ இங்கே எங்கள் ஊரில் அன்னதானம் கொடுப்போம். அன்னதானம் கொடுக்கும் பொழுது முதல்ல ஐயா வாங்க சாப்பிட்டுட்டு போங்க சாமி பிரசாதம் அப்படின்னு கூப்பிட்டும் கொடுத்துருக்குறோம். அப்புறம் அவங்க வரும் பொழுது கொடுத்துருக்குறோம். இன்னொன்று கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னொன்று கொடுக்குறோம். அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுவார், ஒரு ஒரு கேரி பேக்கோட வந்து ஒரு 3 இது வைங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிம்பாரு. அதையும் நம்ம கொடுப்போம். அடுத்த நாள் வரும்போது டிஃபன் பாக்ஸு அண்டை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நானே என்ன சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முதல் நாள் கூப்பிட்டு கொடுத்தோம், இப்போ வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுக்கறது இல்லைங்க, இங்கே சாப்பிட்றதுன்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா இல்லை. எங்கே போச்சு இறக்கம்? புத்தி வேலை செய்யுது. புத்தி வேலை செஞ்சு இவர் என்ன இவருக்கு இது எதுக்கு இப்படி வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு போறாரு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேணா வந்து சாப்பிட சொல்லுவோம், இருக்கிறவங்களுக்கே இங்கே கொடுக்க முடியல இவருக்கு. எல்லாரும் அப்பயே எல்லாரும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம என்ன பெரிய இவங்களா என்ன சொல்றது, காமதேனுவா கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அன்னபூரணியா? அப்படிலாம் கிடையாது. வர்றவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு. அவருக்கு இல்லைன்னு சொல்லுப்பா, இல்லைன்னா கடைசியாக மிச்சம் இருந்தால் எடுத்துகிட்டு போக சொல்லு, இப்போலாம் முதல்ல கிடையாதுன்னு சொல்லு அப்படின்னு நாமே சொல்கிறோம். பண்ணுறது அன்னதானம், ஆனால் கொடுக்கறதுக்கு கோபம் வருது. ஏன்? புத்தி கொஞ்சம் மாறி வேலை செய்யுது. புத்தியில் என்ன சொல்லுது, இவனுக்கு இதே வேலையாக போயிடுச்சு, ஒரு பிளேட் வாங்கினா 2 பிளேட் வாங்கினா, இப்போ டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரோம், அடுத்து அண்டாவை எடுத்துகிட்டு வருவோம், அடுத்து நம்ம அண்டாவை அவங்க வீட்டுக்கே தூக்கிட்டு போயிடுவான் போல் இருக்கு, விட்டுறாத ஸ்டாப் பண்ணு, சத்தம் போடு அப்படின்னு புத்தி நமக்கு சொல்கிறதுனால யாரை கெஞ்சி கூத்தாடி ஒரு நாள் முதல் நாள் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தோமோ அவரை இன்னைக்கு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுறோம். ஏன் என்றால் நான் அதுதான் உயிர்களுடைய இயல்பு. அது பற்றியே உயிர்களின் சிற்சக்தியை அருள் என்று வழங்காது. இது பர்மனெண்ட் அருளாக இருந்தால் தானே அருள்னு சொல்ல முடியும். இது அப்பப்போ திடீர்னு அன்பு காட்டுது, திடீர்னு கோபத்தை காட்டுது என்பதால் எல்லா உயிர்களிடத்தும் ஒப்ப கருணையுடைய என்றும் மாறுதல் எய்தாத இறைவனது சிற்சக்தியே அருள் என்றனர் ஆன்றார். சச்சிதானந்தம்னு சத்துன்னு சொல்கிறோமே, அது என்றும் மாறாதது, நிலையானது. இறைவனுடைய பேரறிவு மாறுமா? காலாண்டு தேர்வுக்கு கொஞ்சமாக இருக்கும், அரையாண்டு தேர்வுக்கு அதிகமாகுமா? அப்படி கிடையாது. அந்த யுகத்தில் அறிவு நிறைய இருந்திருக்கும், இது கலியுகத்தில் இறைவனுக்கு அறிவு கம்மியாயிடுமா? கிடையாது. அவனுடைய ஆனந்தம் மார்கழி மாதத்தில் கூட இருக்கும், பக்தி ஆன்மீக மாதம் அது, அப்புறம் மாசி மாதத்தில் குறைவாக இருக்கும். அப்படி கிடையாது. நிறைவான, மாறாத, நிலையான, இப்போ போனாலும் இருக்கும் அப்படிங்கிற பேரறிவும் பேரானந்தத்தையும் கொண்டவன் சிவபெருமான். அதனால அவனுடைய அருளை அருள் என்று சொல்லுகின்றோம். அது அவனுடைய அருள்ங்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுனால திருவருள்னு சொல்கிறோம். நமக்கு காட்டுற கருணையை, நாம் மற்றவரிடம் காட்டுற கருணையை அருள்னு சொல்றது இல்லை. ஏன்னா எப்போதும் காட்டுவோமா அப்படின்னா கிடையாது. எப்போதும் காட்டுவோம். இப்போ எல்லாருக்கும் நான் வகுப்பு எடுத்துக்கிட்டே இருக்கேன். இதில் வகுப்பில் சும்மா அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வெளியில் போகிற மாணவரை பார்த்தாக்க எனக்கு கோபம் வருதா வராதா? மற்றவங்களாம் என்ன முட்டாளா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கோபம் தானே வருது. ஸோ இப்போ என்னுடைய கருணை இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ கோபம் வருது. அப்போ என்னுடைய கருணையை மட்டும் அருள்னு சொல்லிக்கலாமான்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. மாறாத அருள் எதுவோ அதுதான் பர்மனெண்ட் அருள் என்று சொல்லுகிறார். கேள்வி 90. இறைவனுடைய ஞானம் எத்தன்மையது? ஞானத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஆசிரியர் மாணவர் கேட்கிறார். இறைவனுடைய ஞானமாகிய சக்தி மிக நுண்ணிய, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, மிக நுண்ணிய பேரறிவாய், பருமையான மலங்களால் பற்றப்படாததாய், என்றும் தூயதாய் விளங்குவது தான் இறைவனுடைய ஞானத்துக்கு உண்டான டெஃபினிஷன். ஞானமாகிய சக்தி அப்படின்னு சொல்லிட்டதுனால அம்பாளுக்கும் இதான் டெஃபினேஷன். மிக நுண்ணிய, ரொம்ப நுண்ணியதாக இருந்தால் எதுவும் பிடிக்க முடியாது. கண்ணில் சின்ன சின்ன மண் கண்ணில் விழும்,
பெரிய பாறாங்கல் விழுகுமா? கண்ணில் விழுகாது. கண்ணுக்குள்ளே போகுமா? விழுகாது. ஏன்? அது அதை விட பெருசாக இருக்கு. அதுபோல் இப்போ மிக நுண்ணியதாக இது இருக்கிறதுனால ரொம்ப பேரா என்ன சொல்றது, தூளமாக இருக்கின்ற இந்த மலங்கள் அதை பற்ற முடியாது. இது மிக நுண்ணிய பேரறிவு பருமையான மலங்களால் பற்றப்படாததாய் என்றும் தூயதாய் விளங்குவது. பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம். அதனால இது என்றும் தூயதாய் விளங்குகிறது. உயிர்களின் அறிவு ஆணவ மலத்தால் தடுக்கப்படுவதாய் மறைக்கப்படுவதாய் இருப்பது, அது நம்ம படித்திருக்கிறோம். அதுபோலின்றி இறைவனுடைய ஞானம் வேறு யாதொன்றாலும் தடுக்கப்படுதல் இல்லாத தன்மையது. அதான் இப்ப நான் பாடினது. பதியினை சென்று அணுகா பசுவின் பாசம். அது கருதியே அதனை தடையிலா ஞானம் என்று சிறப்பித்து கூறுகிறது சிவஞான சித்தியார். சிவஞான சித்தியார்ல ஞானத்தை அருளந்தி சிவாச்சாரியார் இது தடையிலா ஞானம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்? நமக்கு ஞானம் இருக்கு, ஆனா இது தடைபடுகின்ற ஞானம் அப்படிங்கிறதுனால. தடையிலா என்பதற்கு தடுக்கப்படுதல் இல்லாத என்று பொருள் கொள்ளுதல் வேண்டும். தடுக்கப்படுதல் இல்லாத. இனி இறைவனுடைய ஞானம் தானே விளங்குவதோடு உயிர்களின் அறிவை விளக்கியும் நிற்பது. இறைவனுடைய ஞானம் விளங்குறது மட்டும் இல்லை, விளக்குறதும். இறைவன் அறிவிக்கணும்ல, அறிவித்தால் தானே உயிர்கள் அறியும். இப்போ இந்த உயிர்களை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இறைவனுக்கு இருக்கிற ஞானத்தை அவன் அனுபவிச்சுட்டு பேசாமல் இருக்கலாம். அவன்கிட்ட என்ன இல்லை? பேரறிவு இருக்குது, பேரானந்தம் இருக்குது, பேசாமல் இருக்க வேண்டியதான். அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? உன் அறிவை நீயே வச்சுக்கையா, உன் ஆனந்தத்தை நீயே வச்சு. எங்களுக்கு அது பயன் இல்லை. இறைவன் அதை நமக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் அவன் 24 hours 365 days மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், அவ்வளோ ஆண்டுகள் நமக்காக அவன் பணி செய்து கொண்டிருக்கின்றான். ஆக உயிர்களுக்கு ஒன்று தானே விளங்குவது, உயிர்களுக்காக உயிரின் அறிவை விளக்கியும் நிற்பது இறைவனுடைய ஞானம். ஏன்னா பதிதான் பசுக்களுக்கு அறிவிக்க முடியும். மேட்டில இருந்து தான் பள்ளத்துக்கு தண்ணி வரும், இருக்கிற இடத்துல இருந்து தான் இல்லாத இடத்துக்கு வரும். உயிர்களின் அறிவை அது விளக்குமே அன்றி தடுத்தல் செய்யாது. இறைவனுடைய நோக்கம் என்ன? உயிர்களுடைய அறிவை மறைக்கணும், உயிர்களுடைய அறியும் தன்மையை மறைக்கணும். இதுவா இறைவனுடைய நோக்கமா இருக்கும்? அது ஆணவ மலம் அப்படி ஏற்கனவே செய்து, அதுக்காகத்தான் இறைவனே பணி செய்கிறார். அப்படிங்கும்போது இறைவன் அது தடையை எப்படி செய்வார்? இதுவே இறைவனுடைய ஞானத்தின் சொரூபம் அல்லது இயற்கை தன்மையாகும். இக்கருத்தும் மேற்காட்டிய தடையிலா ஞானம் என்பதற்கு இவ்விடத்தில் உயிரின் அறிவை தடுத்தல் இல்லாத ஞானம் என்று பொருள் கொள்ளுதல் வேண்டும். இதனால் சிவத்தினது சக்தி பிரிதொன்றை தடுத்தலோ பிரிதொன்றால் தடுக்கப்படுதலோ இல்லாத பேரறிவு என்பது விளங்கும். 2 காலத்திலையும் ஆசிரியர் நமக்கு சொல்றாரு. மேல பேராகிராஃப்ல அண்டர்லைன் பண்ணிக்கங்க, தடையிலா ஞானம், அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தடையிலா என்பதற்கு தடுக்கப்படுதல் இல்லாத. நம்ம என்ன சொல்லுவோம்? தடையிலா ஞானம்னா தடை இல்லாதன்னு சொல்லுவோம். அதுதானே நம்மளுடைய பொருள் விளக்கம். தடை இல்லாத. இன்னும் அது தெளிவா சொல்லணும் அப்படின்னா தடுக்கப்படுதல் இல்லாத, அதுதான் அதனுடைய பொருள். இங்க தடையிலா ஞானம் என்பதற்கு உயிர்களின் அறிவை தடுத்தல் இல்லாத ஞானம், அதாவது உயிர்களுடைய அறிவை இறைவனுடைய ஞானம் என்றும் தடுக்காது. லாஜிக்கே இல்லை. உயிர்களுடைய அறிவை விளக்கிறதுக்கு தான் குடும்பமே வேலை செய்கிறாங்க. பரமசிவனா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், விநாயகரா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், புதுசா இப்போ சண்டிகேஸ்வரராகவும் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உயிர்களின் அறிவில் இருக்கிற ஆணவ மலத்தை விளக்க வேண்டும் என்பதுக்கு தான் அவங்க ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம தான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். இந்த பயணத்தில் பார்ட் டைம் ஒர்க்கு, நேரம் கிடைச்சா ஒர்க்கு, வேற ஒன்றும் வேலை இல்லைன்னா கோயில் பக்கம் போயிட்டு வருவோம். நம்ம அப்படி வேலை செய்கிறோம். அவங்களுக்கு குடும்பத்துக்கே இது ஒன்று தான் வேலை. உங்களுடைய அறிவையும் என்னுடைய அறிவையும் விளக்குவதே இறைவனுக்கும் இறைவிக்கும் வேலை. அறிவை தடுத்தல் இல்லாத ஞானம், இதன சிவனது சக்தி பிரிதொன்றை தடுத்தலும் செய்யாது, பிரிதொன்றால் தடுக்கப்படுதலும் ஆகாது. அதனால தடையில்லா ஞானம் சொல்றோம். அதை யாராலையும் நிறுத்த முடியாது. இப்போ இறைவன் எனக்கு அருள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா வேற யார் நிறுத்த முடியும்? ஏடிஎம்கேலேருந்து வந்து நிறுத்துவாங்களா? இவர் திமுக கட்சியை சேர்ந்தவர், அதனால அதிமுகவில் இருக்கிறவங்கலாம் இவர் போய் ஒரு ஞானத்தை தடுத்துருவோம்னு சொல்ல முடியுமா? பெருமான் முடிவு பண்ணிட்டா அருள் சக்தி விளங்கணும் அப்படின்னா நான் நாயா இருந்தாலும் விளங்கும். பெருமான் முடிவு பண்ணிட்டா நான் ராஜாவா இருந்தாலும் எனக்கு சக்தி விளங்காது. ஆக இது தடுக்கும் சக்தியும் இல்லை, ஞானமும் இல்லை.
வேறு ஒருவரால் தடுக்கப்படக்கூடிய ஞானமும் அல்ல. அதனால இதுக்கு பெயர் தடையிலா ஞானம் என்று பெயர். இந்த சக்தியைத்தான் பராசக்தி என்று சொல்லப்படுகிறது. பராசக்தியை பறை எனவும் கூறுவது உண்டு. பரன் என்னும் ஆண்பார் சொல்லிற்கு அமைந்த பெண்பார் சொல் பறை என்பது. தமிழ்ல பரன் என்பதுனா ஆண், பறை என்றால் பெண். பரன் பறை. அப்படி எங்கேயாவது இப்போ நம்மளுடைய எங்கேயாவது ரெஸ்ட் ரூம்ல பரன் பறை அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா தமிழர்களுக்கே தெரியாது. லேடிஸ் ஜென்ட்ஸ்ன்னு போட்டிருந்துருக்கலாம்ல, படத்தையாவது போட்டிருந்துருக்கலாம்ல, அட ஆண்கள் பெண்களாவது போட்டிருக்கலாம்ல. பரன் பறைன்னு போட்டு இப்போ நான் எது உள்ள போறதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி தமிழ்ல போட்டிருந்தா தமிழர்களுக்கு தெரியறது இல்லை. இப்போ வருங்காலம் இன்னும் மோசமாக இருக்கும். பரன் என்பது ஆண்பார் சொல், பறை என்பது பெண்பால் சொல். அதனால பராசக்திய பறை என்றும் நாம் அழைக்கின்றோம். 91. தடையிலா ஞானமோ சக்தியின் இயற்கை தன்மை என்று கூறினீர்கள். அவ்வாறாயின் சக்திக்கு வேறு செயற்கை தன்மையும் உண்டோ? சொல்லும் பொழுது ஆசிரியர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த ஞானம் இருக்குதே, சிவஞானம், சக்தியோடைய ஞானம் இருக்கே, அந்த ஞானம் தடையிலா ஞானம், அதுதான் அதோட இயற்கை தன்மைன்னு சொல்லிட்டார். மாணவர் அதை பிடிச்சுக்கிறார். இப்போ இயற்கை தன்மைன்னு சொன்னீங்க போன கேள்வியில, இயற்கை தன்மை இது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப செயற்கை தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு இருக்குதா என்று கேட்கிறார் மாணவர். ஆனந்தராசன் ஐயா தான் அப்படி சிந்திக்க முடியும். இதை நமக்கு சொல்லி தரணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கேள்வியை அமைச்சு அந்த கேள்வியை திருப்பி இப்படி அமைத்து பதில் அமைக்கிறது ஈஸி, கேள்வி அமைக்கிறது கடினம். ஐயா ரொம்ப அருமையா அதை செஞ்சிருக்கிறாங்க. அவ்வாறாயின் சக்திக்கு வேறு செயற்கை தன்மையும் உண்டோ கேட்கிறார். உண்டு. உயிர்களை மலங்கள் பற்றியுள்ள கட்டு நிலையில், கட்டு நிலைன்னா கட்டப்பட்டிருக்கின்ற நிலையில், அதனாலதான் நம்மளை பசுன்னு சொல்றோம்னு படிச்சிருக்கோம். சைவ சித்தாந்த சுடர்ல இதெல்லாம் இருக்கு. உயிர்களை ஏன் பசுன்னு சொல்றோம்? எப்படி ஒரு பசுமாடு கயிறால் கட்டப்பட்டிருக்கிறதோ அது போல இந்த உயிர்கள் ஆணவ மலம் பாசம் என்ற கயிறால் கட்டப்பட்டிருப்பதால் இதற்கு பசுக்கள் என்று பெயர். இல்லைன்னா பதி பசு கொசுன்னு வச்சிருக்கலாமே, சாரி பதி கொசு பாசம்னு வச்சிருக்கலாமே. ஸோ அதில் நம்மெல்லாம் கட்டுப்பட்டு கிடக்கின்றோம். அதுதான் கட்டு என்று சொல்லுகிறார்கள். கட்டு நிலையில் மலங்களின் சார்பு காரணமாக உயிர்களின் அறிவை தடுப்பது மறைப்பது சக்தியின் செயற்கை தன்மையாகும். செயற்கை தன்மை. இப்போ சக்தின்னா எல்லாம் ரொம்ப என்ன சொன்னீங்க, தடையிலா ஞானம்னு சொன்னீங்க. வாங்க, இப்போ நமச்சிவாய மந்திரத்துல நான் என்பது எதை குறிக்கிறது? மறைக்கும் சக்தியை குறிக்கிறது. என்ன ஐயா இப்பதான் சொன்னீங்க, தடையில்லாதது, அதுவும் எதையும் மறைக்காது, அதையும் எதுவும் மறைக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ மறைப்பு சக்தின்னு சொல்றீங்களே அப்படின்னு மாணவர் கேட்கிறார். எவ்வளோ ஒரு புத்திசாலி மாணவர் பாருங்க. உயிர்களை மலங்கள் பற்றியுள்ள கட்டுநிலையில் அம்மலங்களின் சார்பு காரணமாக உயிர்களின் அறிவை தடுப்பது மறைப்பது சக்தியின் செயற்கை தன்மையாகும். அங்கனம் செய்வது மலத்தின் ஆற்றலை மெலிவித்து உயிர்களின் அறிவை படிமுறையில் வளர்த்து உய்யும் நெறியில் செலுத்துதற் பொருட்டே ஆகும். சைவ சித்தாந்த சுடர்ல தெளிவா விளக்கியிருக்கிறார். ஒரு பக்கெட்ல துணியை நினைச்சு அது சோப்பு பவுடர் போட்டு அதை நல்லா ஊற வச்சு அதை எடுத்து அதை ப்ரஷ் பண்ணி அதை தேய்ன்னு தேய்ச்சி அடி நடிச்சு கும்முன்னு கும்மி எங்க இருக்கு அருள்? இதுல எல்லாம் அடி உதை தான் இருக்கு. ஒரே சோதனையா இருக்கு. சிவனை கும்பிடுறதுக்கு முன்னாடியாவது நல்லா இருந்தேன், இப்போ எப்போ பார்த்தாலும் சோதனையா இருக்கு. தொழில சோதனை இருக்கு, வீட்டுல சோதனை இருக்கு, உடம்புல சோதனை இருக்கு, பக்கத்து வீட்டுல சோதனை இருக்கு, சொந்தத்துல சோதனை இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா, உயிர்களின் அறிவை படிமுறையில் வளர்த்து உய்யும் நெறியில் செலுத்துதற் பொருட்டே ஆகும். அம்மா எதுக்கு அடிப்பாங்க? தான் பெற்றெடுத்த ஒரு குழந்தையை ஒரு தாய் எதுக்காக அடிப்பாங்க? இதை நல்லா யோசிப்பாரு. தவறு செய்திருந்தால் கூட என் பிள்ளை செஞ்சிருக்க மாட்டான், வேற உங்க பிள்ளை தான் செஞ்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. ஏதாவது சின்ன வயசுல சண்டை உங்க பையன் என் பொண்ணை பார்த்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா உங்க பொண்ணை கண்டிச்சு வளங்க, என் பையன் நல்ல பையன்தான் அப்படி சொல்லுவாங்க அம்மா. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சிருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு அம்மா தாயை அடிக்கிறாங்க, தாய் மகனை அடிக்கிறாங்க அப்படின்னா அது எதுக்காக இருக்கும்?
அவனுக்கு நன்மை தருதல் பொருட்டே தான் இருக்குமே தவிர வேற காரணம் இல்லை. அது மகனுக்கு புரியாது. எதுக்காக எங்க டீச்சர் என்னைய முட்டியில் அடிப்பாங்க. இப்போ கூட நான் என்ன, இவங்களுக்கு ஒரு பிள்ளை கிடையாதா, இவங்க பிள்ளை எப்படி அடிப்பாங்களா, நான் ஏழை பிள்ளைன்றதுனால அடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன். இப்போ அவங்க விரலுக்கு நான் தங்க மோதிரம் வாங்கி போட்டேன். என்னோட ஆசிரியர்களுக்கெல்லாம் நான் கூப்பிட்டு அவங்களுக்கு விழா எடுத்து எல்லாருக்கும் தங்க மோதிரம் அணிவித்தேன். தங்கம் விற்கிற வேலையில் யாராவது 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆசிரியருக்கு தங்க மோதிரம் போடுவாங்களா? நான் போட்டேன். ஏன்னா அன்னைக்கு அவங்க அடிக்கலை அப்படின்னா இன்னைக்கு ஐயா முனைவராக உட்கார்ந்துருக்க முடியாது. எங்கேயாவது வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும். நாற்று நடுதல் என்னுடைய தொழிலாக இருந்திருக்கும். அதனால நாம் நன்றியுடன் நிறைவு கூறுகின்றோம். ஆக ஒரு தாய் அடிக்கிறாங்க அப்படின்னா நன்மை கருதியே அடிப்பார்கள். இப்போ பராசக்தி நம்மை மறைக்கிறாள் என்றால் அதுவும் நன்மை கருதியே தான் செய்வாளே தவிர தீமைக்காக செய்ய மாட்டார். இதற்காக ஐந்தொழில் செய்யும் நிலையில் இறைவனது சக்தி ஆதிசக்தி அல்லது திரோதான சக்தி என்னும் பெயரை பெறும். அபிராமவல்லி. பராசக்தியின் ஒரு சிறு கூரே ஆதிசக்தியாகும் என்பர். இந்த பட்டிமன்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் ஐயா அப்படியே ஒதுக்கிடுவார். என்பனார் புலவர் அப்படின்னு மெய்கண்டாரே சொல்றது போல, பராசக்தியின் ஒரு சிறு கூரே ஆதிசக்தியாகும் என்பர். ஆதிசக்தி மறைத்தலாகிய தனது செயலை செய்யும் பொழுது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என மூவகைப்பட்டு செயல் புரியும். இவை தமிழில் விளைவாற்றல், அறிவாற்றல், செயலாற்றல் எனப்படும். தமிழ் நல்லா தெரிஞ்சவங்க அதை படிங்க. இல்லைன்னா நம்ம இச்சா, கிரியா, ஞான அதே படிச்சுக்கோம். அதுவே நமக்கு ஈஸியாக இருக்கு. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி நல்லா சொல்லிடலாம். ஓகே, அதை முடிக்கங்க. இச்சாசக்திக்கு என்ன தமிழ்ல? இச்சாசக்திக்கு தமிழ்லையா? இச்சான்னா ஆசை, ஆசை சக்தி. இவ்வளவுதான் நமக்கு தமிழ் தெரியுது. தமிழ்நாட்டில் என்ன சொல்றான்? தமிழை வளர்த்தோம், தமிழை வளர்த்தோம், தமிழை வளர்த்தோம், மூட நம்பிக்கையை போக்கினோம், தமிழை வளர்த்தோம் சொல்றான். நமக்கு தமிழ் தெரியல, சாமி கும்பிட தெரியல, ரெண்டையும் விட்டுட்டோம் நம்ம. இச்சாசக்தி என்பது விளைவாற்றல், ஞானசக்தி என்பது அறிவாற்றல், கிரியா என்பது செயல். கிரியா என்பது செயல். ஸோ தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, வடமொழியில் தெரிந்து கொண்டாலும் 3 வகை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இச்சை, ஞானம், கிரியை ஆகிய இம்மூன்றும் ஒன்றின் ஒன்று வேறுபட்ட சக்திகள் அல்ல. முருகன் வேற, தெய்வானை வேற, வள்ளி வேற இல்லை அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு, நான் சொல்லலை. இம்மூன்றும் ஒன்றின் ஒன்று வேறுபட்ட சக்திகள் அல்ல. ஞானமாகிய ஒன்றின், முருகப்பெருமானாகிய ஒன்றின் நிலை வேறுபாடுகளே ஏனை இச்சையும் கிரியையும் என்பதை நீ உளங்கொள்ளுதல் வேண்டும். நிலை வேறுபாடுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கிறோம். இப்போ இந்த மார்கழி மாதத்துல சீசன் மாறுது. காலையில பனி இருக்கு, குளிர் இருக்கு, அதனால இது குளிர்காலம்னு சொல்றோம். மே மாதத்தை வெயில் காலம்னு சொல்றோம். நிலை மாற்றத்துக்கு நம்ம வேறு வேறு பெயர்களை நாம் வைத்துக் கொள்கின்றோம். ஆக அந்த நிலை மாற்றம்தான் இருக்கே தவிர அதுக்கு அது 3 வேறு வேறு கிடையாது அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்றார். உயிர்களுக்கு நலம் புரிதல் வேண்டும். சித்தாந்த மாணவர்கள் 36 தத்துவங்களிலே முதல் 5 தத்துவங்கள் இருக்கின்றன. என்னது? சிவத்தத்துவம் என்று சொல்லுகின்றோம். நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்தவித்தை என்று சொல்லுகின்றோம். நாதம், விந்து விந்து என்பது நம்மளுடைய ஆற்றல் சக்தியை குறிக்கிறது. அதுல மகேஸ்வரம், சதாசிவம் என்பது இரண்டும் ஒரு சேர இருப்பது. அடுத்ததுல ஞானம் மிகுந்து இருந்தால் அதுக்கு பெயர் மகேஸ்வரம். கிரியை மிகுந்து இருந்தால் அதுக்கு பெயர் தான் நினைக்கிறேன், கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. யாராவது பதிவிடுங்க. எது மிகுந்திருந்தால் மகேஸ்வரம், எது மிகுந்திருந்தால் சுத்த வித்தை? பதிவிடுங்க, சொல்றேன். ஸோ அதனால நிலை வேறுபாடு தானே தவிர சுத்தவித்தைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெண்டும் ஒரே இதால் ஆனது தான். ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருந்தால் இதுக்கு பெயர் சுத்த வித்தைன்னு பேர். இது பெருசாகவும் இது சின்னதாகவும் இருந்துச்சு அப்படின்னாக்க இதுக்கு பெயர் மகேஸ்வரன் பேர். இதுவும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னு பேர் சதாசிவம் பேர். இதுக்கு இதுன்னு பேர், இதுக்கு இதுன்னு பேர். இதுதான் முதல் 5 தத்துவங்களாகிய சிவ நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்தவித்தை என்பது. அதுபோல ஞானசக்தி அப்படிங்கிறதும் அது கிரியை செயல்படும் பொழுது, கிரியை செய்யும் பொழுது கிரியாசக்தியின் பேர், இச்சையைப்படும் பொழுது இச்சாசக்தி என்று பெயர். இது எல்லாமே ஒரு சேர நடக்குதே தவிர இது வேற அது வேறன்னு இல்லை
அப்படின்னு ஆசிரியர் விளக்குகிறார். யாராவது பதிவிடுங்க. மகேஸ்வரம் சுத்த வித்தை. உயிர்களுக்கு நலம் புரிதல் வேண்டும் என்னும் இறைவனது விருப்பமே இச்சாசக்தியாகும். இறைவனுக்கு என்ன ஆசை? எனக்கு என்ன ஆசை கேளுங்க, 100 சொல்லும். இது வேணும், 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 இன்னொரு சீட்டு கொடுங்க சார், அது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும், இதையும் மறந்துட்டேனா பாரு, அதடா முக்கியமானதை விட்டுட்டேனே, மேலே எழுதிக்கலாமா, இன்னொரு சீட்டு கொடுங்க, அவ்வளோ எழுதுவோம், இது வேணும், இது வேணும். இறைவனுக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு ஆசை. இது போன ஜனவரியில் வேறையா இருக்குமா? இப்போ டிசம்பரில் வேறையா இருக்குமா? இல்லை. எல்லா பசுக்களும் பதிஞானத்தை பெற வேண்டும், எல்லாம் சச்சிதானந்தத்தை உணர வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஆசைதான் இறைவனுக்கு. உயிர்களுக்கு நலம் புரிதல் வேண்டும் என்னும் இறைவனது விருப்பம் இச்சாசக்தி. உயிர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் யாவை என அவற்றையெல்லாம் அறியும் ஆற்றலே அவனது ஞான சக்தி. அங்கனம் அறிந்த பொழுது அறிந்தவையற்றையெல்லாம் அறிந்தவாறே செய்து முடிக்கும் ஆற்றல் அவனது கிரியாசக்தியாகும். இதனால் இறைவனது சக்தி பறை, ஆதி, இச்சை, ஞானம், கிரியை என வகைப்படும் என்பது விளங்கும். அத இறைவனது சக்தியை பறை என்கின்ற பெண் சக்தியாகவும் சொல்லலாம், ஆதிசக்தி என்றும் ஒரு பெயர் படித்தோம், அல்லது அது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அப்படின்னு சொல்லி சக்தி 5 வகைப்படும் என்று பிரித்து காட்டியிருக்கிறார் ஆசிரியர். இறைவனது சக்தி ஒன்றே ஒன்றுதான், ஆயினும் அது செய்யும் தொழில் பற்றி இவ்வாறு பலவாறாக செயல்படும். இறைவனோட சக்தி தான். ஞானசக்தி அப்படின்னா அது என்ன, அமெரிக்காவிலேருந்து வருது. இச்சாசக்தினா இது எங்கேருந்து வருது, இது கடல் வழியாக லண்டன்லேருந்து வருது, அப்படியெல்லாம் கிடையாது. இது மூன்றுமே அவனுடைய சக்தி தான். அது இச்சையை தூண்டும் பொழுது, அந்த டைமில் அந்த சிந்தனை, அந்த ஆசையை பிறக்கும் பொழுது அதுக்கு பேர் இச்சாசக்தி. சரி, அந்த ஆசையை நிறைவேற்றலாம். இப்போ நான் ஒரு ஓகே, ஏதாவது ஒரு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறது இச்சாசக்தி. எழுந்திரிச்சு போய் தண்ணியை எடுத்துகிட்டு வர்றது அது என்னுடைய கிரியாசக்தி. தண்ணி குடிக்கணும், தண்ணி எங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஞானசக்தி. இந்த த்ரோட் ப்ராப்ளத்துக்கு இப்போ ஹாட் வாட்டர் குடிக்கணுங்கிறது ஞானசக்தி. இப்போ கைலை துரைசாமியாவுக்கு என்ன சக்தி இருக்குது? எல்லா சக்தியும் இருக்குது. அவர் தண்ணி குடிக்கிறதுலையே 3 சக்தியும் செயல்பட்டால்தான் அவர் தண்ணி குடிக்க முடியும். இந்த பாடத்தை நான் உங்களுக்கு நடத்துகிறேன். இந்த பாடத்தை நான் உங்களுக்கு நடத்தணுங்கிற இச்சை எனக்கு இருக்கிறது. இந்த பாடத்தை நடத்தணும், இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஞானம் எனக்கு இருக்கிறது. இந்த பாடத்தை நான் உங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றேன், அந்த கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இது 3 இணைந்து தான் ஒரு காரியமாக வெளிப்படுதே தவிர வெறும் இச்சை மட்டும் தனியாவோ ஞானம் மட்டும் தனியாவோ செயல்பட முடியாது. அதனால தான் முருகனையும் வள்ளியையும் தெய்வானையும் ஒன்றா வச்சு பார்க்குறோம். பகுத்தறிவாளன் என்ன சொல்லுவான்? முருகனே 2 பொண்டாட்டி வச்சிருக்காரு, நான் வச்சுக்கிட்டா என்ன தப்பு? உங்கள் சாமியே வச்சிருக்குது அப்படி சொல்லுவான். இவனுக்கு எப்படி பதில் சொல்றது? பாடத்தை படிச்சிருந்தா தான் பதில் சொல்ல முடியும். பாடத்தை நாம் ஏன் படிக்கிறோம்? இந்துக்களுக்கு இந்துன்னா என்னன்னு சொல்லணுங்கிறதுக்காக படிக்கிறோம். இஸ்லாமியரை இந்துவா மாற்றுறதுக்கு நம்ம படிக்க வேண்டாம். அது அவங்க கரெக்டாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்துக்களை இஸ்லாமியரை அவங்க மாற்றிக்குவாங்க, இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றிக்குவாங்க. நம்ம அவங்கள இவங்களா மாற்ற வேண்டாம். இவங்கன்னு சொல்லித்தரத்துக்கே இந்த வாழ்நாள் பத்தாது. கையில் அறக்கட்டளையில் 1000 ஆசிரியர்கள் பணி செய்ய போகிறார்கள் இதுக்காக. அப்படி இருந்தும் கடலில் பெருங்காயம் மாதிரி தான் போக போகுது. அவ்வளோ கல்லு மாதிரி இருட்டு அறையில் மக்கள் இருக்கிறார்கள். சரி, இறைவனது சக்தி ஒன்றே, செய்யும் தொழில் பற்றி பலவாக செயல்படும் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு எதனை ஓமையாக கூறுவர்? இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு புரியுதுயா. இப்போ கையில் நானா சொன்னேன் முருகன் வள்ளி தெய்வானை அப்படின்னு நான் சொன்னேன். அது பாடத்தில் இல்லை. இப்போ மாணவர் ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு ஆசிரியர்கிட்ட கேட்குறாரு. ரமாதேவி கொடுத்துருக்காங்க. ஞானம் மிகுதி, கிரியை குறைவு என்றால் சுத்த வித்தை. கடைசியாக இருக்கிறதுல கிரியை குறைவு. அப்போது மகேஸ்வரத்தில் ஞானம் குறைவாகவும் கிரியை அதிகமாகவும் இருக்கும். அருமை அருமை அம்மா. ரமா ரவி பொன்னம்மாள் விசாலம். கிரியா மிகுந்து ஞானம் குறைந்திருந்தால் மகேஸ்வரம்.
ஆணவம் மிகுந்து கிரியை குறைந்திருந்தால் சுத்த வித்தை. அருமை, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்கால் மெசேஜில் நம்மளம்மா, ரமா, ரவி, சங்கீதா முன்னாடி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்க. ரமா முன்னாடி கொடுத்துருக்குறீங்க. சங்கீதா கொடுத்துருக்குறீங்க. சௌந்தர்யராணி கொடுத்துருக்கீங்க. புத்திசாலி மாணவர்கள்ப்பா. என்னுடைய பலமே என்ன தெரியுமா? என்னுடைய மாணவர்கள் எல்லாம் என்னை விட புத்திசாலிங்கிறது தான். இறைவனது சக்தி ஒன்றே, செய்யும் தொழில் பற்றி பலவாக சொல்லப்படும் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு எதனை ஓமையாக கூறுவர்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு கேட்கிறார். நெருப்பின் சக்தியை இறைவனது சக்திக்கு ஓமையாக கூறுவர். நெருப்பின் சக்தி ஒன்றுதான். அது ஒரு பொருளை சுட்டரிக்கும் பொழுது சுடும் சக்தி எனப்படுகிறது. அரிசி முதலிய பொருள்களை பதப்படுத்தி உணவாக்கி தரும் பொழுது ஆக்கும் சக்தி எனப்படுகிறது. அச்சக்தி விளக்காகவும் மெழுகுவர்த்தியாகவும் இருந்து இருளை நீக்கும் பொழுது விளக்கும் சக்தி எனப்படுகிறது. அதுபோல இறைவனது சக்தி ஒன்றேயாய் செய்யும் செயல் பற்றி பல பெயர்களால் பலவாறு வழங்கப்படுகிறது. ரொம்ப அருமையான உதாரணத்தை கொடுத்துருக்குறாங்க. நெருப்புன்னு சொல்கிறோம். நெருப்புன்னொன்னே சுற்றுதா? நெருப்பு நல்லதுக்கு பயன்படுத்தினா நல்லது. நெருப்பு இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? முடியாது. சரி, எல்லா வீட்லேயும் நெருப்பு வைக்கலாமா? ஐயோ, முடியாது, வைக்கக்கூடாது. ஏன்? வீட்டுக்குள்ளே நெருப்பு இருக்கலாம், வீட்டுக்கே நெருப்பு இருக்கு. அப்போது ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலுக்கு இந்த சக்தியை, நெருப்பு என்கின்ற பூதத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது, சமைக்கும் பொழுது அது பயனுள்ளதாக இருக்கிறது. அதையே யாராவது தீவிரவாதிகளோ இல்லை வேற யாரோ தவறான வழியில் அதை பயன்படுத்தும் பொழுது அதுவும் நெருப்பு தான். ஒரு சின்ன தீக்குச்சி தான். இன்னும் தீக்குச்சி டெய்லி பற்ற வைக்கிறோம். ஒரு லைட்டர் தான். இந்த லைட்டரை வச்சு பாம்பு வெடிக்க வைக்கிறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ இது அப்போது இந்த நெருப்பு அழிக்கிற நெருப்பு, இந்த நெருப்பு ஆக்கிற நெருப்பு, சமைக்கிற நெருப்பு அப்படின்னு நெருப்பை பார்த்து நம்ம சொல்ல முடியாது. நெருப்பு ஒன்று தான். பயன்பாட்டை பொறுத்து அதோடைய பெயர் வேறுபடுகிறதுன்றத ஆசிரியர் விளக்கி சொல்லியிருக்கிறார். இறைவனுக்கும் அவனது சக்திக்கும் உள்ள இயைபு எத்தகையது? என்ன தொடர்பு? ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அனைவரும் கொஞ்சம் மெதுவாக புரிந்து கொள்ளவும், அவசியம் புரிந்து கொள்ள வேண்டிய வரிகள் இது. பொருள் எனப்படுவன எல்லாம் குணத்தை உடையனவே. எதையாவது ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ஒரு குணம் இருக்கு. அது அனாதி பொருளாக இருந்தாலும் சரி, இப்போ வந்த பொருளாக இருந்தாலும் சரி. பொருள் எனப்படுவன எல்லாம் குணத்தை உடையனவே. குணத்தை உடைய பொருள் குணி எனப்படும். இதுக்கு ஒரு பெயர் இருக்கு. பொருள்னாலே குணம் இருக்கும். அதனால பொருள்னு சொன்னாலும் குணின்னு சொன்னாலும் ஒன்று தான். குணியும் குணமும் பிரிந்து நிற்பது இல்லை. அந்த பொருளும் அதோடைய குணமும் பிரிந்து நிற்காது. இப்போ மல்லிகையும் மல்லிகையோடைய அந்த மனமும் பிரிந்து நிற்காது. மல்லிகைப்பூ இங்கே இருக்குப்பா, மனம் அங்கே போய்கிட்டு இருக்குப்பா அப்படிலாம் சொல்ல முடியாது. அதோடு சேர்ந்து தான் இருக்குது. குணமும் குணியும் பிரிந்து நிற்பதில்லை. அவை எப்பொழுதும் ஒன்றாயே நிற்கும். குணியும் குணமும் உண்மையில் ஒரு பொருளே ஆயினும் ஒரு வகையில் இரண்டு என்று கூறும்படி நிற்கும். இதற்கு நல்லதோர் எடுத்துக்காட்டு சூரியனும் அதன் ஒளிக்கதிரும். பல இடங்களில் நமக்கு சூரியனும் ஒளிக்கதிரும் தான் உதாரணமாகுது. ஒன்றாயும் உடனாயும் அத்துவிதம் இதெல்லாம் விளக்குறதுக்கு இதுதான் எளிமையான உதாரணமாக இருக்கு. சூரியன் மிகச் சேய்மையில் உள்ளதாக தோன்ற அதன் ஒளிக்கதிர் நம் வீட்டு பலகணி வழியாக புகுந்து உள்ளே தரையில் தவழ்ந்து நமக்கு மிகவும் நெருக்கமானதாக காணப்படுகிறது. அந்நிலையில் ஒளிக்கதிரை சூரியனின் வேறாக உணர்கிறோம். வீட்டுக்குள்ள ஒளிக்கதிர் வருது, ஜன்னல் வழியாவோ ஏதோ ஒரு இதில் ஒளிக்கதிர் உள்ள வந்தா சூரியன் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறோம். ஒளிக்கதிர் உள்ள வந்திருக்கு, வெளிச்சம் வந்திருக்கு, ஒளி வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். சூரியன் உள்ள வந்திருக்குன்னு நம்ம சொல்றது கிடையாது. சூரியன் அங்கே இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? சூரியனுடைய ஒளிக்கதிர் இங்கே இருக்கு. அந்நிலையில் ஒளிக்கதிரை சூரியனின் வேறாக உணர்கிறோம். உங்க வீட்டுக்குள்ள ஒரு வெயில் தெரிகிறது, சூரிய வெளிச்சம் தெரிகிறது. நான் வர்றேன், அம்மா சூரியன் இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னாச்சு ஐயாவுக்கு? போன வியாழக்கிழமை நல்லா தானே கிளாஸ் எடுத்தாரு. சூரியன் இங்கே வரல ஐயா, சூரியன் அங்கே இருக்கு பாரு.
சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சூரியன் வேற, ஒளி வேறன்னு சொல்றோம் இந்த இடத்துல. அந்நிலையில் ஒளிக்கதிரை சூரியனின் வேறாக உணர்கிறோம். வெயில் என்ற வேறு பெயரால் அதனை குறிப்பிடுகிறோம். ஈரத் துணிகளை என்ன செய்தாய் என்று யாரேனும் கேட்டால் வெயிலில் உலரப் போட்டிருக்கின்றேன் என்று சொல்லுகிறோமே அன்றி சூரியனில் உலரப் போட்டிருக்கின்றேன் என்று சொல்லுவது இல்லை. எனவே வெயில் வேறு சூரியன் வேறு என்ற உணர்ச்சியோடுதான் அந்த இடத்தில் வெயில் என்ற சொல்லை ஆளுகிறோம். வெயில் வந்துருச்சுப்பா, வெயில்ல காயப்போடு, வெயில்ல நிற்காத அப்படின்னு தான் சொல்றோமே தவிர சூரியன்ல நிற்காத அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. வெயில் சூரியன்ல இருந்து வந்திருக்குது, அதனால வெயில் தான் நம்மளை பாதிக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சது வெயில் தான் காரணம் சூரியன். அப்படி இந்த இடத்துல வெயில் வேற சூரியன் வேற அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இதை பிரிச்சு பயன்படுத்துகிறோம். அவ்வாறாயின் சூரியனும் அதன் ஒளிக்கதிரும் உண்மையில் வேறோ எனில் அவை எப்பொழுதேனும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்து தனித்து நின்றாலல்லவா அது வேற என்று சொல்ல முடியும். இப்போ சூரியனே இல்லை, இப்போ இரவு நேரத்துல இப்போ ஒளிக்கதிர் நம்ம வீட்டுக்குள்ள வருதா? வர்றதில்லை. காலையில இருந்ததே, காலையில சூரியன் இருந்தது, நைட்டு இல்லையே, நைட்டு சூரியன் இல்லை. இப்போ ஒளிக்கதிர்ங்கிறது தனி கிடையாது. அப்புறம் ஏன் நீ இதை ஒளிக்கதிர்னு சொல்ற, அது சூரியன் சொல்ற? ஆமா ஐயா, சொல்லும் பொழுது அப்படி சொல்றோம் ஐயா, இது தெரியாதா உங்களுக்கு, சூரியன் இருந்தாதான் கதிர் வரும்ட்டு அப்படின்னு ஆசிரியர் எப்படி நமக்கு ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தை மிகப்பெரிய ஒரு ஞானத்தை உள்ள திணிச்சு சொல்றாங்க பாருங்க. குனியும் குணமுமாய் எக்காலத்தும் ஒன்றாயே உள்ளன, ஆதலால் ஒரு பொருளே இவ்வாறு இரு தன்மைப்பட்டு நிற்கிறது என்றே கொள்ள வேண்டியிருக்கிறது. அதுபோல இறைவன் குனி பொருளாய் நிற்க. இறைவன் ஒரு பொருள். அப்படியா இறைவனுக்கு பொருள்ன்றீங்க? பொருள்னா என்ன? மொபைல் ஒரு பொருள், என்னுடைய கார் ஒரு பொருள், என்னுடைய சேர் ஒரு பொருள். இதுதான் பொருள். உயிரற்றதை தானே பொருள்னு சொல்றோம், உயிர் உள்ளத பொருள்னு சொல்றீங்களேன்னா முப்பொருள் உண்மைன்னு படிக்கிறோமே, அதுல பதி பசு பாசம் தானே படிக்கிறோம். அது ஏன் முப்பொருள்னு சொல்றோம்? இரு உயிர் ஒரு பொருள் உண்மை அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஆக பொருள் என்றாலே இறைவன் குனி பொருளாய் நிற்க அவனது பேரறிவாகிய ஆற்றல் அவனுக்கு குணமாய் அவனை விட்டு எக்காலத்தும் பிரியாமல் ஒன்றாய் இயைந்து நிற்கும். இறைவன் பொருள், அதோடைய குணம் என்னவாக இருக்கிறது? பேரறிவு, சத்து, சித்து, ஆனந்தம் ஒன்றாய் நிற்கும். அக்குணமே சக்தி எனப்படுகிறது. எனவே இறைவன் சூரியன் போலவும் அவனது சக்தி சூரியனது ஒளி போலவும் ஆதல் விளங்கும். போன வாரம் திருப்புதல் வகுப்புல ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் நடந்ததுன்னு நினைக்கிறேன். சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் கண்ணுக்கு தெரியல. அவ்வளவு. சூரியன் இல்லாம இப்போ சூரியன் அமெரிக்கால, இப்ப சூரியன் இல்லையா? இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் இருக்கு. பாப்பா அம்மா கேளுங்க, இப்போதான் அவங்களுக்கு காலையில் 6 மணிக்கு சொல்லுவோம், பொழுது விடிஞ்சிருச்சு சொல்லுவாங்க. இறைவன் குணிப்பொருள், அவனுடைய பேரறிவு, அவனுடைய குணம். அக்குணமே சக்தி எனப்படுகிறது. இறைவன் சூரியன் போலவும் அவனது சக்தி சூரியனது ஒளி போலவும் ஆதல் விளங்கும். பகலவன் ஒருவனே தன்னை நோக்கி நிற்கும் பொழுது சூரியன் என்றும் உலகப் பொருள்களை விளக்கி நிற்கும் பொழுது ஒளி என்றும் சொல்லப்படுதல் போல முதற் பொருள் ஒன்றே தன்னை நோக்கி நிற்கும் பொழுது சிவம் என்றும், அவனுடைய சொரூப நிலையில அவனுக்கு சிவம் என்று பெயர், சிவன் இல்லை சிவம் என்றும், உயிர்களையும் உலகையும் நோக்கி நிற்கும் பொழுது சக்தி என்றும் சொல்லப்படும். அவன் ஐந்தொழில் செய்கிறது எதுக்கு? அவனுக்காகவா? இல்லை, உயிர்களுக்காக. இப்போ ஐந்தொழில் செய்கிறது யாரு? சக்தி தான் செய்கிறாங்க. நம்ம சிவன் சிவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சிவன் ஐந்தொழிலை செய்கின்ற சிவனுக்கு பெயர் சக்தியின் பெயர். சிவன் சிவம், சிவன் கூட சொல்லக்கூடாது. சிவம் ஐந்தொழில் செய்யும் பொழுது அந்த சிவத்துக்கு பெயர் சக்தியின் பெயர். அது சக்தின்னு தனியா ஒன்றும் கிடையாது. சக்தின்னு தனியா ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, முன்னாலையெல்லாம் சிவனுக்கு தனி சன்னதி, அம்பாளுக்கு தனி சன்னதி இல்லைன்னு சொல்லுவாங்க. பிற்காலத்தில் அது மாதிரி வந்ததுன்னு சொல்லுவாங்க. கல்வெட்டுகளில் படித்தா தெரியும். வெட்டெழுத்து படிங்க, பேட்ச் 4 அட்மிஷன் அடுத்த மாதம் வரப்போகுது. தனிச்சன்னதி அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் சிவம் நம்ம எளிமையாக சொல்லியிருக்கோம், இந்த சுடரில் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன்.
இருந்தா சிவம், நடந்தா சக்தின்னு சொல்றோம். நடந்தா மீன்ஸ் செயல்பட்டால் என்று அர்த்தம். இதனால் இறைவன் தானும் தன் சக்தியும் என இருகூறாய் இயைந்து நின்று உலகத்தை நடத்துகிறான் என்பது விளங்கும். அனைத்து திருமுறைகளிலும் இதை சேர்த்து சொல்லிப்பான். தானும் தனது சக்தியுமாய் வந்து அருள் செய்து. பொன்னமலம்மா திருவாசகத்தில் எங்க வருது பதிவிடுங்க. தானும் தன் சக்தியும் அதே வார்த்தையிலே வருதுன்னு நினைக்கிறேன். தானும் தன் சக்தியுடன் வந்து அருள் செய்து அப்படின்னு வரும். இதனால் இறைவன் தானும் தன் சக்தியும் என இரு கூறாய் இயைந்து நின்று உலகத்தை நடத்துகிறான் என்பது விளங்கும். நிலையாற்றல் இயக்க ஆற்றல் படிக்கிறோம். நிலையாற்றல் இல்லைன்னா இயக்க ஆற்றல் உண்டா? நிலையாற்றலே இல்லைன்னா இயக்க ஆற்றல் எப்படி வரும்? இப்போ இயக்க ஆற்றல் எதுக்காக இயங்குகிறது? இயக்கம்னா என்ன? ஐந்தொழில். ஐந்தொழில்னா என்ன? அது பெயர் சக்தியின் பேர். ஐந்தொழில் புரிகின்ற சிவத்துக்கு பெயர் சக்தியின் பேர். சக்தி தனியாக வரல. தனியாக வந்ததுன்னா பெரிய சிக்கலாயிடும். நிறைய கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்போ சக்திங்கிறது உயிரான்னு கேட்கும். ஏன்னா இறைவன் ஒருவன் சொல்லிட்டோம். சினிமாவில் வர்ற மாதிரி விஜய் டபுள் ஆக்டிங், அஜித் ட்ரிபிள் ஆக்டிங் எல்லாம் பண்ண முடியாது. இறைவன் ஒருவன் சொல்லியாச்சு. மற்றதெல்லாம் உயிர்கள்னு சொல்லிடுறோம். பெருமாள் கூட உயிர் தான், பிரம்மா கூட உயிர் தான், தேவேந்திரன் உயிர் தான், உருத்திரன் உயிர் தான், சுந்தரரும் உயிர் தான், திருஞான சம்பந்தரும் உயிர் தான். அப்படிதானே? ஆமாம். அப்படி இருக்கும் பொழுது சக்தி உயிரா இல்லை சிவமா? இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகும். உயிர் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, முத்திய ஆன்மா. அதனால அது இறைவனுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு சாலோகம், சாமீபத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி சிவம் வேறு சக்தி வேறு அல்ல. சிவமே செயல்படும் பொழுது நமக்கு சக்தியாய் இருக்கிறது. பாப்பாச்சி சொல்லியிருக்காங்க, சூரிய ஒளி இருக்குது காலை 8:30. நம்ம ஊரில் சூரிய ஒளி இல்லை, இரவு 8. பாப்பா அம்மா செய்தி பதிவிடுறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் இப்போ காலையில் 8:30 சூரியன் நல்லா இருக்குது. அவங்க வீட்டு ஜன்னல் வழியாக ஒளிக்கதிர் உள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க. அது இப்போ சூரியன் இருக்கா அப்படின்னா இருக்குது அப்படி தான் சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். பகுத்தறிவாளன் என்ன சொல்லுவான்? இல்லை, இருந்தால் காட்டு, இருந்தால் காட்டு, பாப்பா அம்மாட்ட கேள்வி சொல்லுவாங்க. அங்கே போய் பார்த்தா தெரியுது. இங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு காட்டு எனக்கு காட்டு, உனக்கு என்னத்தை காட்டுறது? உனக்கு உன் உயிரையே காட்ட முடியாது. எங்க சிவபெருமானை பார்க்க போற? குணிக்கும் அதன் குணத்திற்கும் அமைந்த இயைபே சிவத்திற்கும் சக்திக்கும் உள்ள இயைபு ஆகும். குணிக்கும் குணத்திற்கும் அமைந்த இயைபாவது உண்மையில் பொருள் ஒன்றேயாய் ஒரு வகையால் இரண்டாக புலப்படும் அவ்வளவே ஆகிய இயைபாகும். இதுவே சிவத்திற்கும் சக்திக்கும் உள்ள இயைபாகலின் சிவமும் சக்தியும் உண்மையில் பொருளால் ஒன்றேயாய் ஒரு வகையால் இரண்டாக புலப்படுவன எனலாம். பொருளாய் அருமை அருமை சூர்யாமா, ரொம்ப நன்றி. பொருள் ஒன்று தான், செயல்படுறதை வச்சு நம்ம ரெண்டுன்னு சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. இவ்வியைபு தாதான்மியம் என்று சொல்லப்படும். தமிழில் ஒன்றன் இருமை என வழங்கும். ஒன்று தான் ஆனால் ரெண்டா செயல்படும். ஒன்று தான் ஆனால் ரெண்டு அப்படிங்கிறது. ஸோ இதை தாதான்மியம் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் கற்றுக்கங்க, விருப்பம் இல்லாதவர்கள் விட்டுருங்க. நமக்கு இப்போ இந்த பாடத்துலேருந்து என்ன படிச்சுக்கிட்டோம்? ரொம்ப முக்கியமான பாடம். பொருள் என்றால் அதற்கு குணி என்று ஒரு பெயர். குணின்னு ஒரு பொருள், அது பெயர் எப்படி கிடைக்குது அப்படின்னா, அது ஒரு குணத்தை கொண்டிருக்கிறது என்பதால் அது குணி என்று அழைக்கப்படுகிறது. எல்லா பொருள்களும் குணிகள். சிவபெருமான் பதியும் குணி, பசுவும் குணி, பாசமும் குணி. பாசத்தை எப்படி குணின்னு சொல்றீங்க? பாசத்துக்கு ஆற்றல் இருக்கு, அதனால சொல்றோம். ஆக எப்படி அந்த ஒரு குணி என்றால் அதுக்கு ஒரு குணம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு, நம்ம எப்படி சொல்ல, இப்போ சைவ சித்தாந்த இந்த நூல் இதுக்கு ஒரு குணம் உண்டு. இதே வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுவும் நூல் தான், இதுவும் சித்தாந்தம் தான், இதுவும் பதி பசு பாசத்தை பற்றி தான் சொல்லுது. இதுக்கு ஒரு குணம் உண்டு. இது போல ஒரு ஒரு பொருளுக்கும் தனித்தனியான குணங்கள் மாறுமே தவிர பொருள் குணம் இல்லாத பொருள் என்பது இல்லை. அது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது. அதுக்கு அடுத்தது சிவம்
தன்னை நோக்கி இருக்கும் பொழுது அது சிவம், அது நிலையாற்றல் நம்ம படிக்கிறோம். யாரோ பதிஞ்சிருக்காங்க. சைவ சித்தாந்தச்சோட சூர்யாவதீஸ்வரன், மிக்க நன்றி அம்மா. நீங்கள் இருக்கிறது எனக்கு ஒரு பலமாக இருக்கு. பக்கம் 18 இருக்குன்னு போட்டிருக்காங்க அம்மா. அதில் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி பற்றி விளக்கியிருக்கோம். நாம் எளிமையாக நம்ம பாடத்தில் என்ன சொல்லுவோம், உட்காந்துருந்த வேலை செய்யாமல் வீட்டில், நம்ம வீட்டில் அப்படி தானே நடக்குது, வேலை செய்யாமல் இருக்கிறதா அவருக்கு பேர் அப்பான்னு பேர். எல்லா வேலையும் இழுத்து போட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கூட உட்காராமல் ஒழுங்காக சாப்பிடாம நல்ல தோசையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு தேஞ்ச தோசை தீஞ்ச தோசையை சாப்பிட்றது நம்ம அம்மான்னு பேர். காலையில் காலில் சக்கரத்தை கட்டுனா நைட்டு தான் அதை கலட்டி வைக்கிறது. கழட்டி வைக்கும்போதும் அலாரத்தை வச்சுட்டு படுக்கணும். மற்றவங்கெல்லாம் நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாங்க. இந்த அம்மாவுக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு இவருக்கு ஹீட்டர் போட்டு அவனுக்கு அதை பண்ணி, இந்த பாப்பாவுக்கு இதை பண்ணி, மாமியாருக்கு அதை பண்ணி, இவருக்கு இதை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து படுக்கும் பொழுது சிந்தனையெல்லாம் நாளைக்கு காலையிலேருந்து ஃபஸ்ட்டு வேலை எது, செகண்ட் வேலை எது, இதை நினச்சிக்கிட்டே படுக்கிறது இந்த அம்மாவோட வேலை. இயங்கும் சக்தி. ஆக சிவம் சைலண்டாக இருந்தால் சிவம், இயங்கினால் சக்தி என்று பெயர். அவளைத்தான் அபிராமி என்று சொல்கின்றோம். கைலை அறக்கட்டளையிலே அபிராமி அந்தாதிக்கு முற்றோதல் செய்ய துவங்கி இருக்கின்றோம். பௌர்ணமி, அமாவாசை அந்த நாட்களிலே முற்றோதலும் அதற்குண்டான பொருள் விளக்கமும், அதுக்கப்புறம் அதிலே ஒரு அபிராமி அந்தாதி பொருள் விளக்க ஆசிரியர் வகுப்பு வந்துடும். அதுலேயே அபிராமி அந்தாதியில் 100 பாடல்கள் இருக்கிறது போல அபிராமி அந்தாதிக்கு பொருள் விளக்கம் சொல்வதற்கு கைலை அறக்கட்டளையிலே 100 ஆசிரியர்கள் வருவார்கள். ஒரு வருஷத்தில் வந்துடுவாங்க. அப்போ உலகம் பூரா அபிராமி அந்தாதி சர்வசாதாரணமாக எல்லாரும் பாட ஆரம்பிச்சிடும். எல்லாருக்கும் பொருள் தெரியும். தான் இந்த அறக்கட்டளையுடைய சிறப்பு. அறக்கட்டளையின் ஒரு இறைவன் அமைத்ததோடைய சிறப்பு இயல்பு. சரி, இறைவன் சிவமும் சக்தியுமாய் இருகூறுபட்டு இயைந்து நிற்பன் என்பதை உலக அமைப்பில் வைத்து உணர்ந்து கொள்ள முடியுமா? காரியத்தில் உள்ளது காரணத்திலும் இருத்தல் வேண்டும் என்பது நியதி. என்னோட உடம்புல இருக்கிற ஜீன்ஸ்ன்னு சொல்றோம்ல, டிஎன்ஏ, என்னுடைய ஃபாதரோட டிஎன்ஏல எனக்கு கலப்பு இருக்கும். அது காரணம், இது காரியம். இது காரணமாகவும் என்னுடைய மகன் காரியமாகவும் இருப்பான், அவன் காரணமாகவும் என்னுடைய பேரன் காரியமாகவும் போய்கிட்டே இருப்பாங்க. காரியத்தில் உள்ளது காரணத்திலும் இருத்தல் வேண்டும் என்பது நியதி. ஏனென்றால் காரண காரியம், காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. மண்பானை அப்படின்னா அந்த மண் எப்படி இருக்கு அப்படின்னா, மண் எப்படி குழைச்சமோ அப்படித்தான் இருக்கும். ரைஸு அப்படின்னா அது ஒயிட் ரைஸை வச்சுருந்தோன்னா ஒயிட்டாக வரும், ரெட் ரைஸை வச்சுருந்தோன்னா ரெட்டாக வரும். ரெட் ரைஸை சமைச்சிட்டு சாதம் ஏன் சிவப்பாக இருக்குன்னு கேட்டால் அது அப்படித்தான் வரும். ஏன்? காரணத்தில் ரெட்டு இருக்குது, அதனால காரியத்தில் ரெட்டு வந்து தான் ஆகும். காரியத்தில் உள்ளது காரணத்திலும் இருத்தல் வேண்டும். நம்ம இப்படியும் படிச்சுக்கணும். காரணத்தில் இருந்தால் அது காரியத்திலும் வெளிப்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அந்நியதி பற்றி காரியமாகிய உலகின் அமைப்பை நோக்கி காரணனாகிய இறைவன் சிவமும் சக்தியுமாய் இரு தன்மைப்பட்டு இயைந்து நிற்பன் என்பதை வைத்துணரலாம். ஆனந்தராசன் ஐயாவுக்கு ஒரு கோவில் கட்டலான் இருக்கேன். யார் இருக்கீங்க? விக்ரமசிங்கபுரத்து அடியார்கள் ஏற்கனவே கட்டிட்டீங்கன்னா சொல்லுங்க. காலம்புறா விளக்கேற்றுவதற்கு கையிலே அறக்கட்டளை உங்களுடைய வழங்கும். என்ன ஒரு ஆசிரியர் பாருங்க. சிவமும் சக்தியும் ஆண் பெண். ஏன் சக்தியை பெண்ணா காமிச்சாங்க? அவர் இன்னொரு சிவன் சுந்தரரை காமிச்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் பாம்பு குறைவா இருக்கிற ஒரு சிவனை போட்டு ஒரு ஜூனியர் சிவன் அப்படின்னு காமிச்சிருக்கலாம். ஏன் அதை பெண்ணா உருவகப்படுத்துறாங்க? விளக்குறார் ஆசிரியர். காரியமாகிய உலகின் அமைப்பை நோக்கி காரணமாகிய இறைவன் சிவமும் சக்தியுமாய் இரு தன்மை. அண்டர்லைன் பண்ணிக்க. இரு தன்மை எல்லாத்துலேயும் இருக்கு. எதெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாத்துலேயும் இருக்கு. அப்படியே ஒன்றொன்னா பார்த்துக்கிட்டே போனால் சிவத்துக்கிட்டையும் சக்திக்கிட்டையும் இரு தன்மை இருக்கு. வேற ஆண்னு சொல்கிறோம், அந்த அம்மாவை பெண்ணுன்னு சொல்கிறோம். மதுரையில் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்கிறோம், அகத்தியர் பார்க்க முடியலைன்னு சொல்கிறோம், அப்புறமா அதெல்லாம் சொல்கிறோம். ஏன் இன்னொரு ஆண்னு சொல்லியிருக்கலாமே? அவர் சிவன், இவர் சின் அப்படின்னு ஒரு சின்ன பேராக வச்சு
அவர் இன்னொரு ஆணாகவே இருந்து இதை பண்ணியிருந்திருக்கலாமே. ஏன் பெண்ணா வச்சுதான் பண்ண முடியுமா? கேள்வி. கமலா சரஸ்வதி அம்மா, ஏருடைய ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தான் வந்து அருளி. மங்கை வந்தாதான் அருள முடியும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. கமலாமா, நன்றி. என்ன ஒரு ஆசிரியர், என்ன ஒரு வரிகள் பாருங்க. படிச்சுக்கிட்டே இருக்கலான்னு தோணுது, பேசாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணுது. காரியமாகிய உலகின் அமைப்பை நோக்கி காரணனாகிய இறைவன் சிவமும் சக்தியுமாய் இரு தன்மைப்பட்டு ஏய்ந்து நிற்பன் என்பதை உய்த்து உணரலாம். உடம்போடு கூடி தோன்றிய உயிர்கள் வடிவத்தால் ஆண்மை குணமுடைய ஆண் எனவும், ஆண்மை குணங்களை கொண்டிருப்பதால் ஆண் எனவும், அமைதி குணமுடையதெல்லாம் பெண். கையில அறக்கட்டளையில 90% பெண்கள் இருக்கிறீங்க. நீங்களாம் ரொம்ப அமைதி கடல்னு பெயர் உங்களுக்கெல்லாம். ஆண்களுக்கெல்லாம் வந்து அமைதி இல்லாதவர்கள்னு அர்த்தம், எரிமலைகள்னு அர்த்தம். நான் சொல்லலை, ஐயா சொல்றாங்க. குறைகள் ஏதாவது இருந்தால் நீங்க அவரை தான் திட்டணும். ஆண்மை குணங்களை கொண்டிருப்பதால் அவனுக்கு ஆண் என்று பெயர். அமைதி குணம் பெண்மை குணத்தை கொண்டதால் சொல்லலை பாருங்க. ஏன்னா வாங்கணும்ல, வாங்கிறதுக்கு ஆள் வேணும்ல. அமைதி குணமுடையதால் அதற்கு பெண் எனவும் பெயரிட்டார். அமைதி குணமுடையதை பெண் என்று சொல்ல. அப்ப ஆண் எது? அமைதி இல்லாததுன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் தானே அது. வேறுபட அமைந்து தம்முள் கூடி கழித்து வாழ்கின்றன. படைப்பு இவ்வாறு இருத்தலை நோக்கினால் உலகத்தின் முதல்வனும் சிவமும் சக்தியுமாகிய இரு கூறு உடையனாதல் அறியப்படும். எப்படி சிவன் ஆண், சக்தி பெண்? சக்தி பெண்ணுன்னு எப்படி சொல்றீங்க? இந்த கேள்வி பகுத்தறிவாளன் கேட்டாலும் பதில் ஐயா சொல்றாங்க. உலகத்தை பார்ப்பா, இங்க எப்படி இருக்குன்னு பாரு. மாதர்பிறை கன்னியானை இதோ அனுப்புற யார் அது? செண்பகவல்லி. அருமையம்மா, நான் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திக்கிறீங்க. மாதர்பிறை கன்னியானை பாடலை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆணும் பெண்ணும் கூடி, ஆண்மையிலும் பெண்மையிலும், ஆண் புறாவும் பெண் புறாவும், ஆண் யானையும் பெண் யானையும், மயிலும் குயிலும் அப்படிதான் வரும். அதுல முதல்வனுக்கு தம்முன் கூடி கழித்து வாழ்கின்றன. படைப்பு இவ்வாறு இருத்தலை நோக்கினால், உலகத்துல பார்க்கறதெல்லாம் ஆண் பெண், ஆண்மையில் பெண்மையில், ஆண் குயில் பெண் குயில், ஆண் கோழி பெண் கோழி, ஆண் ஆடு பெண் ஆடு, ஆண் மாடு பெண் மாடு, அப்படி இரவு பகல், உயரம் குட்டை, கருப்பு சிகப்பு, கோபம் கோபம் இல்லாதது, அன்பு அன்பு இல்லாதது, பாசம் பாசம் இல்லாதது, இன்பம் துன்பம், இருவினை நல்வினை தீவினை, எல்லாம் ரெண்டு ஆப்போசிட்டுகளா இருக்கும் பொழுது உலகத்தின் முதல்வனும் சிவமும் சக்தியுமாகிய இரு கூறு உடையனாதல் அறியப்படும். இதை வைத்து அதை அறிய. இதுதான் முன்னாடி பானையை பார்த்தா இது களிமண்ணால் செய்யப்பட்டது, வெள்ளி விளக்க பார்த்தா இது வெள்ளியால் செய்யப்பட்டது, தங்கத்தால் செய்யப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. தங்க செயினை பார்த்தா இது தங்கத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றது போல இந்த உலகத்தை பார்த்தா எல்லாமே ஆண் பெண் ஆண் பெண்ணா இருக்கு. ஆக இதற்கு மூலமாக இருக்கின்றவனும் ஆண் பெண் என்கின்ற ரெண்டு டபுள் ஆக்டிங் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு இதை வைத்து அதை நம்ம அனுமானம் செய்கின்றோம், முடிவு செய்கின்றோம். நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? புகை வருது, புகை வர்றதுனால நெருப்பு இருக்குன்னு சொல்றோம். நெருப்பை நம்ம பார்க்கணும், புகையைத்தான் பார்க்கணும். புகை அப்படி ஒரே புகையா இருக்கு, இது தீ பிடிச்சிருச்சோ அப்படின்னு கேட்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? தீ பிடித்திருந்தால்தான் புகை வரும்னு தெரியுது, புகை வந்தா தீ பிடிச்சிருக்குன்னு தெரியுது. உலகமே இப்படி ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண். சயின்ஸ்ல போய் படிச்சா நார்த் போல் சவுத் போல், ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். ஒரு மேக்னெட் வச்சிங்கன்னா சவுத் போல் மேக்னெட் நார்த் போல் மேக்னெட் வச்சாதான் அது சேரும். ரெண்டும் ஒரே போலா இருந்தால் சேராது. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம். ரெண்டும் காந்தம் தானே. இந்த காந்தத்தை சவுத்தோட சவுத் வச்சா இழுக்கிறது இல்லை, இதை எடுத்துட்டு ஒரு நார்த்தை வச்சா இழுக்கு. அதுக்கு எப்படி தெரியும் வந்திருக்கிறவர் சிகப்பா இருக்கார்? இறைவனுடைய படைப்பு அது போல இருக்கிறதுனால இறைவன் ஆண், சக்தி பெண் அப்படின்னு நம்ம உருவகப்படுத்துகிறோம். முதல்வனுக்கு உரிய அடையாளமாக உள்ள சிவலிங்க வடிவம் வட்ட வடிவமான பீடமும் செங்குத்து வடிவான பிளம்பும் என இரு வேறு வடிவமாய் முன்னோர்களால் வைக்கப்பட்டுள்ளது. நிற்கும் நிலையை குறிப்பதாகிய பிளம்பு வடிவம் சிவனை குறிக்கும்.
இயங்கும் நிலையை குறிப்பதாகிய வட்ட வடிவம் சக்தியை குறிக்கும். சக்தியின் செயல்பாடுகளால் ஆனதுதான் இவ்வுலக வாழ்க்கை. உலகத்தை நடத்துகின்றவள் யாரு? சிவபெருமான் ஐந்தொழில் செய்கிறார், சிவபெருமான் ஐந்தொழில் செய்கிறார்னு பாடத்துல சொல்றமே தவிர சிவபெருமான் ஐந்தொழில் செய்யவில்லை, சக்தி ஐந்தொழில் செய்கிறார்கள். நான் சென்ற வகுப்புலேயே நான் சொல்லியிருந்தேன், அபிராமி பட்டர் புவனங்களை படைத்தவளே காத்தவளேன்னு பாடும்போது எனக்கு கோபமா இருக்கும். அபிராமி எங்கேயா படிச்சாங்க? சிவபெருமானியா சைவ சித்தாந்தத்துல சொல்லியிருக்கு. அப்போ சைவ சித்தாந்தம் கொஞ்சம் தான் படிச்சது, முதல் கிளாஸ் தான் போயிருந்தேன். முதல் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி அபிராமி தான் உலகத்தை படிச்சதுன்னு சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி சரி, சைவ சித்தாந்த வகுப்பு சும்மா அப்படி மலைக்கு ஒதுங்கின மாதிரி கொஞ்சம் ஒதுங்கின உடனே இல்லை சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள், பதி ஒன்றே, அதனால அபிராமி படைச்சிருக்க முடியாது. அபிராமியை யார் படைச்சிருப்பாங்க? சிவபெருமான் தான் படைச்சிருப்பாரு. ஆக சிவம் படைச்சதுன்னு தான் பாடணும், அபிராமி பட்டர் லூஸு அப்படின்னு கொஞ்ச நாள் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சைவ சித்தாந்தத்தை எங்கள் ஐயாட்ட இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாக படித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுது, இது வேற அது வேற இல்லைப்பா, சிவம்தான் சக்தியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிந்து கொண்டேன். அதனால இப்போ கைலை அறக்கட்டளையில் அபிராமிக்கு அந்தாதி பாடுறோம். நம்ம அபிராமி அந்தாதியை பாடுகிறோம். சக்தியின் செயல்பாடுகளால் ஆனதுதான் இவ்வுலக வாழ்க்கை. ஆக ஐந்தொழில் செய்கின்றவள் யார்? சக்தி தான் செய்கிறா அப்படின்னு நம்ம அடித்து சொல்லணும். சக்தி தனியாக செய்ய முடியுமா அப்படின்னா இல்லை, சிவத்தால் செய்கிறா. சிவம்தான் செய்கிறதுனால அதுக்கு சக்தியின் பேர். அடுத்ததாக இறைவனுடைய எண் குணங்கள். சிவ ஆகமங்கள் கூறும் இறைவனது சிறப்பு இயல்புகள் யாவை? சிவ ஆகமங்கள் தான் சிவாகமங்கள்னு சொல்கிறோம். பிரித்து எழுதிக்கங்க. சிவ ஆகமங்கள். ஆகமங்கள் 28 ஆகமங்கள். சென்ற வகுப்பில் நான் டவுட்டாக சொன்னேன், 18 28 கேட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய மாணவர்கள் இருவர் நமக்கு இந்த 28 ஆகமங்களையும் பெயர்களோடு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எப்படி அருளப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் கொடுத்துருந்தாங்க. 28 மூவேழு 5 20 8 5 25. இறைவனுக்கு 5 முகங்கள் இருக்கு. 4 24. ஓகே, ஒரு முகத்திலும் 5 அல்லது 6 ஆகமங்கள் அருளப்பட்டு 4 24, அப்புறம் மேலிருந்து ஒரு 4, மொத்தம் 28 ஆகமங்கள். இப்ப சிவாகமங்கள் கூறும் இறைவனது சிறப்பு இயல்புகள் யாவைன்னு மாணவர் கேட்கிறார். சிவ ஆகமங்கள் உயிர்களுக்கு இல்லாது இறைவனுக்கே உரிய சிறப்பு இயல்புகளாக எண் குணங்களை கூறுகின்றன. உயிர்களுக்கு இந்த எண் குணங்கள் இல்லை, இறைவனுக்குத்தான் அது இருக்குது அப்படின்னு ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தன்வயம் உடைமை, இயற்கை உணர்வு, முற்றுணர்வு, தூய உடம்பு, இயல்பாகவே பாசம் இன்மை, பேரருள் உடைமை, முடிவிலா ஆற்றல், வரம்பிலா இன்பம் அப்படின்னு 8 வகையான குணங்களாக, யார் சிவபெருமான் சொல்லலை, ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் இந்த 5 தொழில் செய்ய நல்லா தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு எதுக்கு 8 குணம்? இப்போ 8 இருந்தா என்ன, 80 இருந்தா நமக்கு என்ன? இந்த படைத்தல், காத்தல், மறைத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல், இந்த 5 தொழில்களை ஒருவன் செய்கின்றான். யாரை வேணாலும் இருக்கட்டும், ஒரு எக்ஸா இருக்கட்டும். மொத்த பிரபஞ்சத்தையும் ஒருத்தன் படைக்கிறான், உருவாக்குறான் அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும்? உருவாக்கக்கூடிய வல்லமை உடையவனாக இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுவான் அப்படின்னா எப்படி காப்பாற்றுவான்? பிறப்பை கொடுக்கணும், இருவினைகளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும், வினைகள் முடிஞ்சவொன்னே வந்துடணும், காக்கும் கடவுள்னு சொல்றான். இதை செய்யக்கூடிய ஒருத்தனாக இருக்க வேண்டும் அப்படின்னா அவனுக்கு பழைய காலமும் தெரிஞ்சிருக்கணும், வருங்காலமும் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு இந்த 2025 தான் தெரியும்னு சிவபெருமானை சொன்னாக்க அவனுக்கு பேர் சிவபெருமான் கிடையாது, அவனுக்கு பேர் கைலை திரைச்சார்னு சொல்லிக்கலாம். ஆக அவன் 3 காலத்தையும் உணர்ந்தவனாக இருக்க வேண்டும். சரி, இப்போ இங்கே இந்தியாவில் இருட்டா இருக்கே, அவன் இப்போ இந்தியாவில் இங்கே உட்காந்து வகுப்படுத்திக்கிட்டு இருக்கானே, அமெரிக்காவில் பாப்பா அம்மா வீட்டில் இருப்பானா அப்படின்னா நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய திறமை உள்ளவனாக இருக்க வேண்டும். அவனுக்கு பேர் தான் இறைவன் பெயர். இல்லை நான் இங்கே கந்தரவக்கோட்டை போயிருந்தேன், வகுப்பு நடந்தது இல்லையா, அதனால நான் இப்போ அமெரிக்காவுக்கு வரலன்னு சொன்னான்னா அவனுக்கு பேர் கடவுள் இல்லை என்று பெயர். அப்படி இறைவனுக்கு 8 குணங்கள் இருக்கின்றன என்று வகுத்து சொல்லியிருக்கிறார்கள். இதில் ஒரு சிறிய படிப்பினை, இதில் ஒரு ஆர்டரில் இதை கொடுத்துருக்குறாங்க. தன்வயமுடைமை, இயற்கை உணர்வு, முற்றுணர்வு அப்படின்னு சொல்லி இதை நம்ம கைலை அறக்கட்டளை சைவ சித்தாந்த சுடரில் இதில் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் சிறப்பு கொடுத்து சொல்லியிருக்கிறோம். இதில் இறைவன் எடுத்தவொன்னே வருது பாருங்க, பக்கம் 23.
23வது பக்கத்தில் இறைவனுடைய முதல் 4 குணங்கள் அவன் சத்து பொருள் என்பதை காட்டுகின்ற குணங்கள். முதல் 4 குணங்கள். அதனால சைவ சித்தாந்த சுடர் நூலில் நம்ம இங்கே இந்த குணத்தை கொடுக்கும் பொழுதே அந்த முதல் 4 குணத்தை 1, 2, 3, 4 கொடுத்துருக்குறோம். அது சத்துங்கிறத காட்டுது. அடுத்த 3 குணங்கள் அவன் சித்துவாக இருக்கிறது தான் இந்த 3 குணங்களும் சொல்லுது. அதனால குணம் 5, 6, 7 இது 3ம் அவன் சித்து பொருளாகிய 3ஐயும் அந்த ஆர்டரில் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற கடைசி குணம், அவன் பேரானந்தம் உடையவன் அப்படிங்கிறத கடைசியில் நம்ம ஆர்டர் படி கொண்டு வந்திருக்கோம். அதனால கைலை அறக்கட்டளை சைவ சித்தாந்த சுடர் நூலை நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் 4, 3, 1 அப்படின்னு நம்ம குறித்து கொள்ளலாம். 4 சத்தை குறிக்குது, 3 சித்தை குறிக்குது, 1 ஆனந்தத்தை குறிக்குதுன்னு சொல்லிடலாம். ஐயாவுடைய இந்த நூலில் அப்படி சொல்ல முடியலை, ஏன்னா ஐயா வேறு ஆர்டரில் இது கொடுத்துருக்குறாங்க. ஆக நமக்கு எளியோர்களுக்கு இதை விட இது இன்னும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒன்றா குறிச்சிக்கிட்டு பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாமே நம்ம படித்த பாடம் தான். இது எல்லா தேர்வுலையும் கேட்டிருக்கோம். சைவ சித்தாந்த சுடர் நேர்முக தேர்வுலையும் இந்த கேள்வி உண்டு. சைவ சித்தாந்த சுடர் ஆசிரியர் நேர்முக தேர்வுலையும் இந்த கேள்வி உண்டு. சுடர் ஆசிரியரில் கேட்கும்போது இறைவனுக்கு எத்தனை குணம்? என் குணத்தான். ஓகே, வெரி குட், வெரி குட். ஏதாவது 1, 2 குணம் சொல்ல முடியுமா? சொல்லலாம் ஐயா. அவன் தன்வயத்தன், அவன் பேரானந்தம் உடையவன், அவன் அருளே உடமையாக கொண்டவன். ஓகே ஓகே, வெரி குட். நான் சைவ சித்தாந்த சுடர் ஆசிரியர் வரும் பொழுது ஒரு குணத்தையும் விளக்கி சொல்ல வேண்டும். இப்போ இந்த 8 குணத்தை ஆசிரியர் எப்படி விளக்குறாரு அப்படின்னா, இந்த 8 குணங்கள் உயிர்களுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இனிமே ஏதாவது ஒரு சாமிக்கு முன்னாடி கையை எப்படி தூக்குனா, அது யாராக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய குலதெய்வமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபேவரைட் காடாக இருந்தாலும் சரி, விருப்பமுடைய காடாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்தை இது நாள் வரை நீங்கள் வழிபட்டாலும் இனிமேல் வழிபட போனாலும் இந்த 8 கேள்வியை அந்த தெய்வத்திடம் நேரடியாக கேளுங்கள். வேற யாரு காதுக்கும் கேட்காம காதில் போய் கேளுங்க. என்ன முதல் கேள்வி? உங்களுக்கு தன்வயம் உடைமைங்கிற ஒரு குணம், ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேளுங்க. தன்வயம் உடைமை அப்படின்னா என்ன? தன்வயத்தன், தன்வயத்தன் ஆதல், எப்படி வேணாலும் நம்ம வார்த்தையை சொல்லிக்கலாம். தன்வயத்தன் பதிப்பொருளாகிய இறைவனுக்கு முதலாவதாக வேண்டப்படும் குணம் தன்வயம் உடைமை. இவன் இறைவன், அவன்தான் எல்லாத்தையும் செய்கிறான்னு சொல்லிட்டா எல்லாத்தையும் செய்யக்கூடிய பவர் அவனுக்கு இருக்கணும், திறமை இருக்கணும். அவனைத்தான் அப்படி சொல்ல முடியும் இல்லையா? அப்போ அதாவது தனது செயலில் குறைவற்ற சுதந்திரம் இருக்கணும். இப்போ நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறேன் முந்தைய பிறவிகளில். என்னை கருப்பாக படைக்கணும், தான் எனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை, நியதி தத்துவம். நான் கருப்பாக பிறக்கணும், தவறாக எடுத்துக்காதீங்க. கருப்புன்னா தவறு கிடையாது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரி, முடி கொஞ்சம் குறைவாக இருக்கணும் அப்படி வச்சுக்கிறேன். குறைவாக கொடுக்கணும் அப்படின்னா இதை சிவபெருமான் செய்யணும். இல்லை நான் எதுக்கும் பெருமாள்கிட்ட ஒரு மனு கொடுத்து அவர் பெருமாள் சரி நீங்கள் அப்படி படைக்கலாம் அப்படி அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நான் படைக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லலாம், பிரம்மன் சொல்லலாம். ஏன்? பிரம்மனுக்கு பாஸ் இருக்காரு, அதனால சொல்லலாம். சிவபெருமான் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் உனக்கு பேர் சிவபெருமான் இல்லை என்ற அர்த்தம். வேற யாரோ சிவபெருமானுக்கு ஜூனியர் அப்படின்னு அர்த்தம். ஆக குறைவற்ற சுதந்திரம் உடையவனாய் இருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தான் விரும்பிய செயல்களை விரும்பியவாறே செய்தல் கூடும். நான் கூட இதுக்கு முன்னாடி இன்னொரு அறக்கட்டளை ஆரம்பித்தேன். நான் விரும்பிய செயலை நான் விரும்புகிற மாதிரி செய்யணும்னா 16 பேர் கை தூக்க வேண்டியது இருக்கு. அப்பா உங்கள் கையை உங்களோடவே வச்சுக்க, உங்கள் வேகத்தில் என்னால் செயல்பட முடியாது, நீங்கள் மெதுவாக வாங்க, முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். ஆக தான் விரும்பியவற்றை தானே செய்யக்கூடிய தகுதி எவனுக்கு இருக்கிறதோ அதுதான் தன்வயம் என்று பொருள். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆஞ்சநேயரை நம்ம வணங்குறோம். ஆஞ்சநேயருக்கு அருள் எங்கேருந்து வருது? ராமபிரான்கிட்டேருந்து வருது, சீதைக்கிட்டேருந்து வருது. ஆஞ்சநேயர் தன்வயத்தரா? தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், சும்மா அந்த கேள்விக்கு. ஆஞ்சநேயர் என்ன சாய்பாபாட்ட கூட கேள்வி, தன்வயத்தரா? கேள்விகள்லாம் நம்ம கேட்கணும், கேட்டு நமக்கு தெளிவு வரணும். ஆகமங்கள் யாரை தன்வயத்தன்னு சொல்லுது அப்படிங்கிறத தேடும். இது நம்ம உயிருக்கு தானே தேடுறோம். அரசியலுக்காகவோ ஸ்போர்ட்ஸுக்காகவோ மாமியாருக்காகவோ தேடல்.
மாமியா எப்படியும் இருக்கிற வரைக்கும் கத்திட்டு போய் சேர்ந்துடும் ஒரு நாள். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும். அவன் தான் விரும்பிய செயல்களை விரும்பியவாறே செய்தல் கூடும். இங்கனம் எவ்விடத்தும் யாரொருவர் வழிபட்டும் நில்லாது, எங்கேயும் போய் கையை கட்டிக்கிட்டு வரிசையில நிற்காம தன் இச்சையின்படி எல்லாவற்றையும் நடத்துபவனே மேலான தலைவனாவான். சிவபெருமான் ஒருவனே அத்தகைய தனிப்பெரும் தலைவன் என்பது பற்றியே அவனை மகாதேவன் என்றும் தேவதேவன் என்றும் தேவாதி தேவன் என்றும் பெரியோன் என்றும் நூல்கள் குறிப்பிடுகின்றன. இப்போ இந்த கேள்வியே நம்ம போகிற இடத்துலலாம் எல்லா சாமிகிட்டையும் கேட்கணும். எங்கள் குலதெய்வம் இருக்கு, எங்கள் குலதெய்வம் ஏதோ கத்தி கையில் ஒரு அருவாள் வச்சுக்கிட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழம் மாட்டியிருக்கு, ராத்திரியில் கனவுல நம்மளை போட்டு ஆட்டும்னு சொல்கிறாங்க. போகும்போதே பயமுறுத்தி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர்கிட்ட கேட்கணும், ஐயா நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் படிச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் கிறுக்கு புத்தி வந்திருக்கு எனக்கு. நீங்கள் தன் வயத்தனா, நீங்கள் விரும்பியபடி இந்த உலகத்தை நீங்கள் படைத்து, நீங்கள் காத்து, நீங்கள் ஒடுக்கி, நீங்கள் மறைத்து, நீங்கள் அருள முடியுமா? இந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேள்வி. அவர் ஆமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவரையே கும்பிடுங்க. அவர் ஏதாவது மாற்றி சொன்னாருன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. ஏன்னா இது உடையவன் ஒருத்தன் இருக்கான், அவனை விட்டுட்டு இது இல்லாதவன்கிட்ட போய் நம்ம கை கட்டிக்கிட்டுன்னு என்ன பண்றது? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறாரு. சுந்தரமூர்த்தி தேவாரம் சுவாமிகளுடைய தேவாரத்தை நம்ம திருவாசக முற்றோதல் செய்கிறது போல தேவாரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரத்தை முற்றோதல் அடுத்த மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறோம், சுவாதி நட்சத்திரத்துலேருந்து. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு, எந்த புகழோர் பாடுமின் புலவீர்கள். சோத்துக்குள்ளாதவன் அவன் இவன்ட்டு எல்லாம் போய் எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக சோறு கொடுன்னா அவன் எங்கேருந்து உனக்கு கொடுக்க முடியும்? எவன் கொடுக்க முடியுமோ அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சுந்தரர் அந்த பதிகம் ஃபுல்லாக பாடுறார். எந்தை புகழூர், புகழூரில் இருக்கின்ற பெருமான் எந்தை புகழூரை பாடுமின் புலவீர்கள், அவனால தான் கொடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ அடுத்ததாக நம்ம விரும்புகிற அந்த விருப்ப தெய்வம், நம்ம பார்க்குற தெய்வம், நாளையிலேருந்து போகிற கோயிலுக்கு உண்டான தெய்வத்துக்கிட்ட இயற்கை உணர்வு உடைய தெய்வமானு போய் கேளு. அதாவது பிறரது உதவியை வேண்டாது தானே அறியும் தன்மை. இப்போ உங்களுக்கு இந்த நூல் விளங்க வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு விளக்குனாதான் உங்களுக்கு விளங்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு இது எப்படி விளங்குச்சு, என்னுடைய ஆசிரியர் கந்தசாமி எனக்கு விளக்கினார்கள், அதனால எனக்கு விளங்குச்சு. அப்படி நம்ம கும்பிடுற அந்த ஏ கடவுள், பி கடவுள், சி கடவுள், ABCD EF GH IJ KL MN OP QR ST UV W XY Z 26 கடவுள் கும்பிடுறமே, அந்த கடவுள்களில் தானே அறியும் அறிவை இயற்கையாக கொண்டுள்ளதா? இறைவனது இயற்கை அறிவு இங்கனம் தானாகவே விளங்க பெற்று நிற்பதால் இது பிற உயிர்களுக்கும் அறிவித்து நிற்பதாகும். சிவபெருமான் மட்டுமே அறிவிக்கின்ற கடவுள். உயிர்கள் அறிவித்தால்தான் அறியும். யார் அறிவிக்க முடியும்? பதிதான் பசுக்களுக்கு அறிவிக்கணும். பதின்னா யாரு? சிவபெருமான். இப்போ பதி சிவபெருமான்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஊர்ல சிவன் கோயில் இருக்கு, அதை போய் கும்பிடாம அப்புறம் வேற ஒரு காத்தா கோயில் மாத்தா கோயில கும்பிட்டு என்ன பண்றது? முற்றுணர்வு உடையவனா அப்படிங்கிறத கேளுங்க, அந்த சாமி கிட்ட கேளுங்க, டூப்ளிகேட் சாமி கிட்ட கேளுங்க. அதுக்கு பெயர் டூப்ளிகேட் சொல்றதை விட அதுக்கு பெயர் தெய்வம்னு சொல்லணும். அது ஒரு முக்கிய ஆன்மா, அது செய்த தவத்தால், அது சைவ சித்தாந்தம் எல்லாம் படித்ததால இறைவன் சில பவர் அது கொடுத்துருக்கிறார். நீ இதெல்லாம் நீ பண்ணிக்கலாம்ப்பா. இப்போ நம்ம ஆட்சி முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டாட்சியர் இருக்காரு, தாசில்தார் அப்படின்னா அவருக்கு சில பவர்கள் இருக்கு. அந்த மாவட்டத்தில் கலெக்டர் இருக்காருன்னா அந்த மாவட்டத்தில் மழை பெஞ்சாக்க அன்னைக்கு விடுமுறையை அறிவிக்கலாம். அந்த பவர் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 15 நாள் விடுமுறை அவர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. மழை இல்லாத நாளில் விடுமுறை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு லீவு கொடுக்க முடியுமா? முடியாது. அவருடைய மாவட்டத்தில் கனமழை பெய்யும்னு சொன்னால் அந்த ரைட்ஸை அன்னைக்கு நீ முடிவு பண்ணிக்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள அந்த வரம்புக்கு உட்பட்டு நடக்கலாம், வரம்பை மீறி நடக்க முடியாது. வரம்பெல்லாம் இல்லாதவன், கடந்தும் இருக்கின்றவன் யாரு? அவனுக்கு பெயர் கடவுள் என்று பெயர். அதனால மற்றதெல்லாம் தெய்வங்கள்னு சொல்லலாம், சிவபெருமானை நாம் கடவுள் என்று சொல்ல வேண்டும். இறைவனது அறிவு இயற்கையாக விளங்குவதோடு எல்லாவற்றையும் எக்காலத்தும் ஒருங்கே உணர்தலாகிய பேரறிவாகும். 3 காலத்திலையும் ஒரே டைம்ல நம்ம சைவ சித்தாந்த சுடல ரொம்ப எளிமையா கொடுத்துருக்கோம். இதை விட இது நல்லா புரியும், இதுலயே படிச்சுக்கோங்க. லைவா பார்க்கறதுன்னு சொல்றேன். நம்ம டிவியில கும்பாபிஷேகம் காமிக்கிறாங்க அப்படின்னா போன வருஷம் நடந்த கும்பாபிஷேகத்தை காமிச்சா இன்னைக்கு பார்ப்போமா? இன்னைக்கு கும்பாபிஷேகம்னா பார்க்குறோம்.
அண்ணாமலைக்கு தீபம் ஏற்ற போறாங்க அப்படின்னா 5:30 மணிலேருந்து எல்லாரும் விளக்க ரெடியா வச்சுக்கிட்டு ரெடியா டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கோம். ஏற்றப்படுகிறது அண்ணாமலையா இருக்கு, ரோகரா ரோகரா ரோகரா, விளக்கேத்து 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 அப்படின்னு 6 மணிக்கு ஊரெல்லாம் விளக்காகி வீடு முழுக்க விளக்காகிறது, மாடியெல்லாம் விளக்காக இருக்கிறது. அதுபோல நம்ம பார்த்து நம்ம அறிகிறோம். இறைவன் அப்படி பார்க்காமலே எக்காலத்தையும் அடுத்த குணம் அவனுக்கு வரும். இயற்கை உணர்வு, முற்றுணர்வு ரெண்டுமே வந்துருச்சு. இது ரெண்டும் உணர்வுங்கிறதுனால சித்து சம்பந்தப்பட்டது. இந்த நம்ம சைவ சித்தாந்த சுடர்ல 5வது குணம் 6வது குணமா தான் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ முதல் குணம் தன்மயமுடைமை, அவன் சத்து பொருள் என்பதை காட்டுகிறது. இயற்கை உணர்வும் முற்றுணர்வும் அவன் சித்து என்பதை காட்டுகிறது. தூய உடம்புடைமை, இறைவன் தான் செய்ய விரும்பும் செயல்கள் எல்லாவற்றையும் உடம்பின்றியே செய்தல் கூடுமாயினும் உயிர்களின் பொருட்டு சிலவற்றை உடம்போடு நின்று செய்ய வேண்டியுள்ளது. உயிர்களுக்கு உடம்போடு நின்று பண்ணணும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவர் போய் ஆர்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. உடம்பு இல்லாம எப்படி அருவமாய் போய் நின்று எப்படி வாதாடி எப்படி கூட்டிட்டு வர்றது? ஊருக்கு தெரிகிற மாதிரி கூப்பிட்டு வர முடியாது. சுந்தரருடைய மனதுக்குள்ள புகுந்து அவரே எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அது சிவபெருமான் சொல்லலாம். ஆனால் அங்க போய் ஒரு அந்தனராக நின்று கொண்டு இவன் எனக்கு அடிமை, இந்த திருமணத்தை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா உடம்போட தானே போக வேண்டியது இருக்கு. ஆக அப்போ இறைவன் நமக்கு இருக்கிற இந்த மாய உடம்பு இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்கிறது 36 தத்துவங்கள்ல இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 கடைசியா வர்ற 5. அதாவது மாயை, அதுல சுத்தம் போக அசுத்தம், இந்த அசுத்தத்திலையும் அசுத்த மாயையால் செய்யப்பட்ட இந்த உடம்பு தான் சிவபெருமானுக்கு இருக்குமா அப்படின்னா, அப்ப அவருக்கும் சுகர் ப்ராப்ளம் இருக்குமா? அவருக்கும் வேற ப்ராப்ளம்லாம் இருக்குமா? அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் அந்த உடம்பு மாயையால் செய்யப்பட்டது அல்ல. மாயை அவனை அண்டாதுன்னு சொல்றான். உயிர்களுக்காக அவன் மாயையை செயல்படுத்துவான், மாயைக்குள்ளன்னு அவன் பண்ணுவானே தவிர மாயையால் அவன் பாதிக்கப்பட மாட்டான். இது ஒரு முக்கியமான கேள்வி. பதியினை சென்று அணுகா பாசம்னு சொல்றீங்க. அப்போ மாயைக்குள்ள இருந்து உடம்புக்குள்ள இருக்கிறான்னு சொல்றீங்க. உடம்பு மாயை தானே, இதுக்குள்ள எப்படி இறைவன் இருக்க முடியும்? என் விரல்ல இருக்கிறான்றீங்க, காலில் இருக்கான், கையில இருக்கான்றீங்க, மாயை உடம்புன்னு சொல்றீங்க, மாயை உலகம்ன்றீங்க, அப்புறம் எல்லாம் சிவம்ன்றீங்க. மாயைக்குள்ள எப்படி சிவன் இருக்க முடியும் அப்படின்னா, உயிர்களுக்காக அவன் மாயை அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது என்று பொருள். ஆணவ மலம் அவனுடைய அறிவை மறைக்க முடியாது, அறியும் திறனை மறைக்க முடியாது என்று பொருள். ஆணவ மலத்துக்குள்ள அவன் இல்லைன்னா ஆணவ மலம் கூட நிற்காது. ஆணவ மலத்தை யாரு காப்பாத்துறது? சிவபெருமான் தான் காப்பாத்து. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் வியாபகம் சொல்லக்கூடியது பெருமான். அதுக்குள்ள வியாபியமாகவும் இருக்கின்ற வியாபகம் பசுக்கள். அதுக்குள்ள அடங்கி நிற்கின்றது பாச வியாபகம். ரொம்ப அருமையான பாடம் இது. இறைவன் தூய உடம்புடையவன். இறைவன் தான் செய்ய விரும்பும் செயல்கள் எல்லாவற்றையும் உடம்பின்றியே செய்தல். ஏன் உடம்பு எடுத்துக்கணும்? உடம்பு இல்லாமலே செய்யலாமே, அருவமாவே இருந்துடலாமே. தினத்துக்கு உருவம் அப்புறம் உருவம் அப்படின்னா சில காரியங்களை உருவமா இருந்துதான் செய்ய வேண்டியது இருக்கு. அவனது சக்தியாகிய அருளே அவனுக்கு உடம்பாய் அமையும் என்பதை முன்னே கூறினோம். உயிர்களின் உடம்பு அவைகளின் வேறாதல் போல இறைவனது உடம்பு அவனின் வேறாதல் இன்றி ஒன்றியாகும். நமக்கு உயிர் வேற, உடல் வேற. சிவபெருமானுடைய உயிர் வேற, அவனுடைய உடல் வேறையா? அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம உயிர் அறிவு பொருள், இந்த உடல் அறிவற்ற பொருள். அதனால இறைவன் தத்துவங்களாக இதை நமக்கு சேர்க்கிறாரு, மாயிலிருந்து சேர்க்கிறாரு. அது இறைவன்கிறது, இறைவன் அருளே அப்படியே வடிவமாகிருக்கு. இப்போ அவர் மூச்சு வாங்குவாரா? அவருக்கு லங்ஸில் ப்ராப்ளம் வருமா? அவருக்கு ஹார்ட்டு பசிக்குமா? பாத்ரூம் போவாரா? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அருளே வடிவம். நமக்காக அந்த சிவம்ங்கிறது அப்படி அதுவா அப்படி தெரியுது. அது தோடுடைய செவியனாகவும் நடராச பெருமானாகவும் நமக்கு காட்சியா தெரியுதே தவிர அவனுக்குன்னு தனி மாயை உடல் கிடையாது. இயல்பாகவே பாசமின்மை, தானாகவே விளங்குவதும் எல்லாவற்றையும் ஒருங்குணர்வதும் ஆகிய இறைவனது அறிவு நுண்ணிய தன்மையை உடையதாகலின் பருப்பொருளாகிய பாசத்தால் இயல்பாகவே படாதாயிற்று. இயல்பாகவே பாசமின்மை, அது நம்ம ஆரம்பத்திலிருந்து படிச்சுக்கிட்டே வரோம்.
இந்த மாயை, இந்த பாசம், ஆணவம், கண்மம், மாயை என்பது இறைவனுக்கு இல்லை. அதனால தான் அவனை நிர்மலன், குணாதீதன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் இறைவனை இந்த பாசங்கள் பற்றாது. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம். இறைவனுக்கு பாசம் என்பது கிடையாது, நமக்கு தான் இருக்கு. பேரருள் உடைமை கொண்டவன், அறிவின் இயல்பு பிறர் துன்பம் கண்டு இறங்குதல். முன்னாடியே படித்தேன். எனக்கு நான் அறிவாளின்னா என்ன அர்த்தம்? பிறரின் துன்பத்தை கண்டு இறங்குகிறேனா? இறங்குனா நான் அறிவாளி, இறங்கலைன்னா அறிவிலி. அறிவாளிக்கும் அறிவிலிக்கும் ஒண்ணுதான் வித்தியாசம். துன்பத்தை கண்டு இறங்கினால் அறிவாளி, துன்பத்தை கண்டுக்காம போனாக்க அவனுக்கு பெயர் அறிவிலி என்று பெயர். என்ன பட்டம் வாங்கியிருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. இறைவனது அறிவு பேரறிவு ஆதலால் அவன் பேரருள் உடையனாதலும் சொல்லாமலே விளங்கும். அறிவு இருக்கிறவனுக்கு இரக்கம் இருக்கும். இரக்கம் என்பதே அருள்னு சொல்றோம். இப்போ அறிவும் அருளும் நான் ஏற்கனவே சொன்னேன், 2 sides ஆஃப் த சேம் காயின் அப்படின்னு சொல்றோம். அப்போ யாரெல்லாம் பேரருள் உடையவன், அருள் அவனுக்கு இருக்குது அப்படின்னா அவனுக்கு பேரறிவு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே பேரருள் இருக்கு. சச்சிதானந்தத்துல சத்து சித்து ஆனந்தம் அவன் அறிவு பொருள், பேரறிவு பொருள் அப்படின்னு சொல்றோம். பேரருள் பொருள்னு சொல்லவே இல்லையே. ஏன் சொல்லலை? அறிவு பொருள்னு சொல்லிட்டாலே அது அருள் பொருள்னு தான் அர்த்தம். அதனால சொல்லலை. வள்ளல் பெருமான் தனியா எடுத்து சொல்லியிருக்கார், அருள் பெரும் சோதி, அருள் பெரும் சோதி. அருளைத்தான் அவர் கருணைன்னு சொல்றார். தனி பெரும் கருணை, அருள் பெரும் சோதி அப்படின்னு அவர் சொல்றார். அறிவின் இயல்பு பிறர் துன்பம் கண்டு இறங்குதல். நீங்கள்லாம் அறிவாளியா இல்லையாங்கிறத அடுத்த வகுப்புல எனக்கு சொல்லுங்க. நாளையில இருந்தாவது ஏதாவது பிறர் துன்பம் கண்டு இறங்குற ஒரு விளக்கத்தை சேர்த்துக்கங்க. ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு பிடி அரிசி அள்ளி வெளியில போடுங்க. அது ஏதோ எறும்போ குருவியோ சாப்பிட்டுட்டு போகட்டும். யாராவது ஒரு துன்பத்தோடு வந்தாங்கன்னா நம்மளால் உதவி செய்ய முடியாட்டியும் யாராவது உதவி செய்யட்டும் பெருமானே, யாரையாவது அனுப்பு, என்னால் முடியாது, யாரையாவது அனுப்பு, இல்லைனா எனக்கு அந்த பலத்தை கொடு, நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், பணம் இல்லை, உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுவாங்க, நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், நான் தனியாக ஒரு பெண்ணாக இருக்கேன், நான் என்ன பண்ணுறது, உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கே உடம்பு சரியில்லை. இறைவா யாரையாவது அனுப்பி இந்த துன்பத்திலிருந்து இந்த ஆன்மாவை மீட்டு கொடு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு போனாலே போதும். அவன் எண்ணில்லாத உயிர்களிடத்தில் அளப்பரிய கருணை கொண்டதால் உடையவனாய் அவை நலம் அடைதற் பொருட்டே எல்லா செயல்களையும் செய்து வருகின்றான். இதான் சிவனுடைய அருளை ஏன் பேரருள்னு சொல்றோம். அது கம்பேர் பண்ண முடியாத ஒரு அருள். எந்த வகையிலையும் அதில் நம்ம குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. சிவன் சோதிக்கிறான்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? இந்த பாடத்தையே நம்ம படிக்கலைன்னு அர்த்தம், இல்லைன்னா இதில் இருக்கிற யாரையும் நம்பலைன்னு அர்த்தம். போகிறாரு மெய்கண்டாரு, சுத்த ஃப்ராடு. இவர் போகிறாரு ஆனந்தராசன், ஒன்றும் புரியாது. இவர் ரஜினிகாந்த், அவர் சொல்கிறது தான் கரெக்டு, தவறாக சொல்லலை. சினிமாக்காரன் சொல்கிறது கரெக்டு, அரசியல்காரன் சொல்கிறது கரெக்டு, ஸ்போர்ட்ஸ்காரன் சொல்கிறது கரெக்டு. ஆனால் இந்த சுடர் நூலில் சொல்லப்பட்டிருக்கிறதோ இவங்க சொல்கிறதோ இதெல்லாம் லூஸு அப்படின்னு கடந்த 50-60 ஆண்டுகளாக நம்மை இருட்டடிப்பு செய்து வைத்திருக்கிறார்கள். 2026 நம்ம வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்லபடியாக பயன்படுத்துமாறு வேண்டிக் கொள்கின்றேன். முடிவில்லாத ஆற்றல் உடையவன், அறிவு வேறு இச்சையும் வேறு செயல்கள் அல்ல, அறிவே இச்சையும் செயலுமாய் நிகழும். அம்முறையில் இறைவனது பேரறிவே எச்செயலையும் அக்காலத்தும் சலிப்பின்றி எச்செயலையும் அக்காலத்தும் பதிலா எக்காலத்தும் சேர்த்துக்குங்க. எக்காலத்தும் சலிப்பின்றி செய்யவல்ல பேராற்றலாய் நிற்கும். அவனது ஆற்றல் எப்பெருமானின் ஆற்றலையும் தன்வெளிப்படுத்தி நடத்தியவர். எப்பொருளின்னு மாத்திக்கங்க. மாயைக்கும் ஆற்றல் உண்டுன்னு படித்தோம்ல. மாயைக்கு ஆற்றல் உண்டு, ஆணவத்துக்கு ஆற்றல், குணம் குணின்னு படித்தோம், எல்லாத்துக்கும் ஆற்றல் உண்டுன்னு படித்தோம். அப்போ அந்த ஆற்றல் இருக்கு அப்படின்னா எப்பொருளுக்கும் ஆற்றலையும் தன் வழிப்படுத்தி நடத்தி வருகிறது. இறைவனுடைய ஆற்றலுக்கும் நமக்கு இருக்கிற ஆற்றலுக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு இருக்கிற ஆற்றல் இவ்வளோ இருக்குது, அவனுக்கு இருக்கிற ஆற்றல் இவ்வளோ இருக்குது. அதனால இது உள்ள அடக்கி வச்சிடும். இதோட விருப்பப்படி இதை நடத்திக்கும். அப்புறம் இந்த மாயை அதெல்லாம் சொல்கிறாங்களே, அதுக்கும் ஆற்றல் இருக்குது, அதோட ஆற்றல் இன்னும் சின்னதாக இருக்குது. அதனால அது இறைவனுடைய ஆற்றலை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது.
ஆக எந்த மாயையுடைய அந்த பாசத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், பசுக்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி எவனுக்கு அந்த ஆற்றல் இருக்கோ அவனுக்கு பெயர் சிவபெருமான் பெயர். அந்த ஆற்றலைத்தான் நான் முடிவில்லாத ஆற்றல் சொல்றேன். அடுத்தது வரம்பில்லாத இன்பம் உடையவன். வரம்பில்லா இன்பம் என்பது எல்லையற்ற இன்பம். வரம்பு இல்லாத இன்பம். வரம்புன்னா பார்டர், டெட்லைன், வர எல்லைக்கோடு. எல்லை இல்லாத இன்பம். இன்பத்திற்கு எல்லையாவது துன்பமே. அண்டர்லைன் பண்ணிக்க. இன்பம் இன்பம் இன்பத்திலே இருக்கேன், இன்பத்திலே இருக்கேன், இன்பத்திலே இருக்கேன், இன்பத்திலே இருக்கேன். சில பேர் மெடிடேஷன் கிளாஸில் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் பறவை போல பறக்கின்றேன், இப்பொழுது என்னுடைய இடது கையை மேலே தூக்குகின்றேன், வலது கையை மேலே தூக்குகின்றேன், எனக்கு உலகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை, நான் இந்த உலகத்தை மேலே இருந்து பார்க்கிறேன், நான் பறந்து கொண்டிருக்கிறேன், நான் பறந்து கொண்டிருக்கிறேன். மொபைல் ரிங் ஆன உடனே எல்லா பறப்பும் கீழே இறங்கிடும். நமக்கு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சாமே, எங்கடா பறந்துகிட்டு இருந்த, போச்சு. இது வரம்பில் இன்பம், வரம்புடைய இன்பம். இப்போ அந்த இன்பம் எவ்வளவு தூரம் நமக்கு நீடிச்சுது? துன்பம் வந்தவொடனே துன்பம் வந்தவன். இப்போ அந்த துன்பம் பர்மனண்டா அப்படின்னா இல்லையே. வண்டியே பஞ்சர் ஆயிருந்தாலும் பஞ்சர் ஓட்டின பிறகு வீட்டுக்கு போயிடலாம்ல. ஸோ அதுவும் பர்மனண்ட் இல்லை. சரி, அப்புறம் ஒரு இன்பம் வந்துச்சு, அதுவும் பர்மனெண்ட் இல்லை. அப்புறம் ஒரு துன்பம், அதுவும் பர்மனெண்ட் இல்லை. அப்புறம் ஒரு இன்பம், பர்மனெண்ட் இல்லை. இது மாதிரி கடந்த 50 ஆண்டுகளா இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த கோடானு கோடி பிறவிகளா இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் எது தாண்டா பர்மனெண்ட்? எனக்கு ஒரு இன்பம் வேண்டும், அது இன்பமாவே இருக்கும். அப்படி எங்கேயாவது இருக்கா அப்படின்னா இருக்கு. நமச்சிவாயங்கிற 5 எழுத்துல இருக்கு. பஞ்சபுராணம்ங்கிற 5 பாடல்ல இருக்கு. பதி பசு பாசங்கிற 3 பொருள்களை தெரிந்து கொள்வதில் இருக்கு. சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிற முறைப்படி முடிஞ்ச வரைக்கும் நடந்து போனா போதும். நடக்கிறவங்க நடந்து போகலாம், முடியாதவங்க ஆட்டோல ஏறி போகலாம், எப்படியோ அந்த திருவண்ணாமலையை சுற்றி வந்தா சரி அப்படிங்கிற மாதிரி சரியை கிரியை யோக ஞானத்துல எவ்வளவு முடியுதோ அது செஞ்சா போறோம். ஆனா முயற்சி செய்யணும். துன்பமே இல்லாத இன்பமே முடிவில்லாத எல்லையற்ற இன்பமாகும். இறைவனது இன்பம் இத்தகையது, இதுவே பேரின்பம் எனப்படுகிறது. மேற்கூறிய என் குணங்களே சிறந்த இறைமை குணங்கள் ஆதலின் அவற்றை குறைவர உடையவனாகிய சிவபெருமான் ஒருவனே இறைவன் என்ற பெயருக்கு உரியவன். இறைவன் கடவுள் மீன்ஸ் சிவன், மற்றதெல்லாம் தெய்வங்கள். இனிமே அந்த வார்த்தையை சரியா பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். இதில் உங்களுக்கு குறிப்பு சொல்லிடுறேன். இப்போ முதல் குணமாகிய தன்வயமுடைமை, இந்த நூலில் தன்வயமுடைமை என்பது குறித்து கொள்ளுங்கள், சத்துன்னு குறிச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் சுடர் படிக்கும் பொழுது அதுக்கு விளக்கம் கிடைக்கும் உங்களுக்கு. இயற்கை உணர்வு உடையவன் அப்படின்னா அது சித்து, அறிவு சம்பந்தமானதுங்கிறதுனால சித்து. முற்றுணர்வு உடையவன் அப்படிங்கிறதும் சித்து, 2 சித்து வந்துருச்சு. தூய உடம்புடைமை அப்படிங்கிறது சத்து பொருள். இயல்பாகவே பாசமின்மை என்பது சத்து என்பதில் ஒரு குணம். சத்துங்கிற கேட்டகரியில் அதை வச்சுக்கலாம். படைக்கும் பொழுதே சத்துல 4 போடுப்பா, இந்த மளிகை கடையில் கேட்குற மாதிரி உளுந்த பருப்பு 1 கிலோ கொடு, கடல் பருப்பு 1/2 கிலோ கொடு, அப்படி போடலை. இந்த 8 குணங்களில் நம்ம ஒன்றுன்னா வகைப்படுத்தும் பொழுது ஒரு 4 குணம் வந்து இது சத்து என்பதை காட்டுகிறது. இந்த 3 குணங்களும் இவன் சித்து பொருளாக இருக்கிறான் என்பதை காட்டுகிறது. கடைசியா இருக்கிற 8வது குணமா